கட்டவிரான் வந்தான். இந்திய சங்கம் எடுத்துள்ள வேண்டிய வேதம் ஓதி இறைந்து கிழியறுத்தான். பாதங்கள் யாமுடைய பற்று சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி கோதை குழலால் அசோதைக்கு போத்தங்கள் பேரை குழலை பிடித்து சுவைத்துள்ளும் பாதக்கமலங்கள் காணீரே பவளவாகி வந்து காணீரே. தேவகி சமப்பட்டு தான் பெற்றதான ஒரு தெய்வத்தை கொஞ்சம் கூட யோசனை பண்ணாம யசோதையிடத்திலே தந்துட்டார். எப்படி ஒரு சதாச்சாரியன் சகலவிதமான தபசும் பண்ணி பகவான் நாமத்தை ஜெபிச்சு பகவான் அனுபவிக்கிறதுக்கு எல்லா விதமான சமங்களையும் தான் அடைஞ்சு அதன் பிறகு தெய்வத்தை அனுபவிச்சு அந்த அனுபவத்தை தனக்குன்னு பொத்தி பாதுகாத்து வச்சுக்காம கேட்கிற சிஷ்யாளுக்கெல்லாம் நாம் உபதேசம் பண்ணி அவர்களையும் அனுபவிக்க வச்சு அவர்களையும் பரமானந்தத்துல பகவத் குணானுபவத்துல தலைக்க வைக்கின்றாரோ அதுபோல தேவகி பண்ணிட்டார். தேவகீத்த சத்குரு யசோதைன்ற ஒரு சிஷ்யைக்கு தான் பெற்ற தெய்வத்தை கொடுத்துட்டார். யசோதை ஒரு சமம் படல, அவர் பாட்டு இருந்த இடத்துல இருந்திருந்தார். தேவகி எல்லா விதமான சமங்களையும் அனுபவிச்சார். ஆனாலும் கூட யசோதை அனுபவிக்கணும்னு கிருஷ்ணனை கொடுத்துட்டார். அதுதான் ஆச்சரியம் சதாச்சாரிய வடிவம். சத்குரு என்னவென்றால் அவரையும் நம்மால புரிந்து கொள்ள முடியல. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் நமக்கு ஹிதம் பண்ணிருக்கார். அது மட்டும் திருடமா நம்பன் நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கான ஒரு காரியத்தை அவர்கள் பண்ண மாட்டார்கள். ஒரு காலம் நாமே அவர்களை கஷ்டப்படுத்தினாலும் கூட அந்த கஷ்டத்தை சகிச்சுப்பாரு ஒழிய உடனே கஷ்டம் கொடுத்துடன் பழிக்கு பழி அப்படின்ற ஒரு புத்தி ஒரு பாவம் சத்குருவுக்கு எங்கேயும் கிடையாது, என்னைக்கும் கிடையாது, எந்த காலத்தையும் கிடையாது, எந்த இடத்திலையும் கிடையாது. அவ்வளவு சிரேஷ்டம் சதாச்சாரிய புருஷன். அதுபோல ஒரு தேவகி தேவாமிரத்தோட சுகமான தாயார் அவள் பெண் அமுதுன்னு சொல்லுவாள். அந்த பெண் அமுது போல தேவகியும் கிருஷ்ணன் ஒரு குழந்தைய யசோதீனத்தை கொடுத்துட்டார். அதோட பெரிய காலம் 11 வருஷம் இது என் பிள்ளை அப்படின்னு யாருக்கும் அவர் பேசவே. கிருஷ்ணனே வந்தான், அம்மா அப்பான்னு கொஞ்சினா கெஞ்சினா கபடி அழுதா, இவ்வளவு நாள் இவள் ஏமாதிட்டேன் பிரபுவே சொன்ன பிறகுதான் லோகத்தை பிரகடனமாச்சு ஒளி. அதுவரைக்கும் தேவகி யாரிடத்தில் இது நான் பெற்ற பிள்ளை யசோதீனத்தை கொடுத்திருக்கேன்னு சொன்ன. கம்ச பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு தாயுடைய மதி என்னன்னு தெரியும். அதனால் 11 வருஷம் தன் மதியை தான் கொடுத்து தன்னுடைய மதி வேற யாருக்கும் வர வேண்டாம்னு ஆச்சரியமான ஒரு மனசு தேவகி. 11 வருஷம் தன் குழந்தை வீர வீரமெல்லாம் காட்டிட்டு ஏதோ சாதாரண ஒரு குழந்தை அழுவாடு எங்கேயோ கிடைக்கிறது ஒன்றும் பெருசா பண்ணலை அப்படின்னா அது ஒரு பெரிய சுத்தம் இல்லை. இந்த குழந்தை எல்லா விதமான வீரர்களையும் காட்டுறது. அதிரூப சுந்தரமா இருக்கு, ரொம்ப சமத்தா இருக்கு, வீரனா இருக்கு, எல்லா விதத்திலையும் சிரேஷ்டமானவனா இருக்கு, தங்க மகன் சொல்லும்படியான பொசத்தியா இருக்கு. அப்படிப்பட்ட பிள்ளையை எல்லாரும் சொல்றாங்க. நந்தகோபுர பிள்ளை, யசோத பிள்ளைன்னு சொல்லுவாங்க. நாலு பேரை பேசுறாங்க. யசோத பிள்ளை ரொம்ப சமத்து தெரியுமோ தேவகிரி வந்து சொல்றான். தாதிகள் தான் வெங்கடி 2 நாளா வேலைக்கு ஆள் வரல அப்படின்னு கேட்டா, இல்லம்மா எங்க சொந்தக்கார ஊரே வந்திருக்கா, அவ ஊருக்கு கூட்டிட்டு போயிருந்தா அப்படின்னு. எந்த ஊரையும் இருந்தா கோகுலம் அப்படியா கேட்டோடனே துக்கம் நினைச்சு அழைக்கலாம். அச்சோ கோகுலமா உதவி போனாங்க, அங்க ஒரு பையன் இருக்குமா நந்தகோபுரிய அர்த்தம் இருக்கா, யசோதையுடைய பிள்ளை கண்ணகரேன்னு இருக்குமா, ஆனா ரொம்ப அபகாசமா தருமா, அழகுமா, என்னமா பேசுறது தெரியுமா, என்னமா விளையாடுறது தெரியுமா, போயிட்டு வந்துடலாம் தாமா போனேன். ஆனா என்னமோ தெரியல, அதோட பார்த்துட்டு இருந்தேன். அது எங்காவது பக்கத்தாட்டு இருந்துதான் விளையாடிட்டு இருந்தேன். 2 நாள்
நாள் போனது தெரியலமா மன்னிச்சிருங்கோன்னா ஒரு வேலைக்காரி கூட சாதாரண பந்துக்களாதி போற மாதிரி கிருஷ்ணா பார்த்துட்டா பெருசாதான் போய் பார்க்க முடியும் பழக்கம் இறக்கி அந்த பக்கம் வந்து பூமி போய் ஒரு 8 மாதத்துக்கு வர முடியல அந்த கோபேஸ்வர சொல்லி குழந்தைய கூப்பிட்டு வாங்கன்னு சொல்ல முடியல கம்ச பயம் சரியா வைக்கிறது நிஜமாவே ஆச்சரியமான ஒரு மனசு தேவைக்குமா நிஜமாவே அப்படியெல்லாம் ஒரு மனசு வர்றதுன்னா அது ரொம்ப ஆச்சரியம் நமக்கு அப்படின்னா வரவே வராது நிஜமா வரவே வராது பத்மநாபருடைய கோவிலுக்கு போறோம் நிறைய கூடம் இருக்கு நம்மளால பார்க்க முடியும்னா உடனே பத்மநாபன் மேல போகணும் இல்லாட்டி கூட்டம் அவருக்கு ஜனங்கள் மேல போகணும் இத்தனை பேர் பத்மநாபன் பார்க்க அனுபவிக்க வந்திருக்காலே நான் சந்தோஷம் நமக்கு வரவே வருது மனசு அப்படித்தானே இருக்கு என்னவோ தெரியல நீங்க கூட பத்மநாபன் பார்க்க முடியலேன்னு சொல்ல இத்தனை ஜனங்கள் பத்மநாபன் அனுபவிக்க வந்திருக்காரு அப்படின்னு உதயத்தில் ஒரு ஆனந்தம் தேவக்கிய மனசு அதுபோல ஆச்சரியமான ஒரு மனசு அவ்வளவும் கேள்விகள் அப்படியாரி எதிரி பண்ணி அந்த குழந்தை சொல்லி யசோதாபிள்ள என்ன பண்ணான்னு சொல்லி சம்பாயான சொல்ல இன்னும் கஷ்டம் யசோதாபிள்ள எதிரி பண்ணிட்டு அதுல பெரிய அழகா அதுல பெரிய சமத்தா லோகத்தை எல்லா குழந்தையும் போல தன் குழந்தையுடைய பெருமையை கேட்கறதுக்காக சாதாரண குழந்தை போல இவள் பேச அந்த வேலைக்காரி இல்லம்மா அது ஜோருமா அது வந்து சமத்துமா கருப்பன்மா அருந்த வாருமா கொஞ்சம் நிமிஷம் இல்லை நான் பண்ற அர்த்தகாசம் அம்மா ஒரு க்ஷணம் சும்மா உட்கார மாட்டேங்கிறதுமா தைப்பாளைய போட்டு உடைக்கிறதுமா பிள்ளைகள் எல்லாம் கிண்டி எழுப்பி விடுறதுமா கடிச்சு விடுறதுமா குட்டி குட்டி குழந்தைகள் எல்லாம் பார்த்து விட்டுனா அதுக்கு என்ன பாக்கியம் பிரபு பிடிச்சு கடிக்க முடியாத ஒரு பாக்கியம் நம்மளெல்லாம் நாய் பிடிக்கிறது கொசு கடிக்கிறது தான் பிடிக்கிறது ஆனா அந்த குழந்தைகளுக்கு ஒரு பாக்கியம் பிரபுவே கடிக்கணும் மொத்தம் கடிச்சு விடுறதுமா யாராவது கோபி அட்டகாசம் பண்ணா அவாத குழந்தை வெற்றி விடுறதுமா தூண்டிக்கிற குழந்தை பட்டியலும் அடி கொடுத்து ஓடி விடுறதுமா அது ஒரு பாக்கிய கிருஷ்ணன் அடிக்கிறது இதெல்லாம் சொல்றா தேவக்கு அப்படியாடி கேட்கும் பொழுது முதல் எதிர்மான பாவமும் காட்டுற போனது ஓட கிருஷ்ணா பரவாயில்ல நான் பிறந்த கேட்கறதுல ஒரு பாக்கியமா கொடுத்துருக்கேன் சமணம்னு ஒரு சுகம் கொடுத்துருக்கேன் இது போது உனக்கு தெரியும் தான் இந்த சமயத்துல எனக்கு ஸ்ரவணம் சுகம்னா ஸ்ரவணத்தை கொடுக்க ஸ்மரணம் சுகம்னா ஸ்மரணத்தை கொடுக்க என்னைக்கு பிரத்யக்ஷம் கொடுக்கணும் உனக்கு தெரியும் அன்னைக்கு கொடுப்பதா கிருஷ்ணா உட்கார்ந்து இருக்கா 11 வருஷம் கவருள் அமுதன்ன தேவன் கோதை குழலால் அசோதைக்கு போர்த்தல்ல பேரை குழவி பிடித்து சுவைத்தன்னும் பாதக்கமலங்கள் காணீரே பவளாகி வந்து காணீரே அதனால நம்மளால ஒரு 11 வருஷம் உங்களுக்குலாம் தெய்வம் அனுகிரகம் கிடையாது தெய்வம் கிடையாது 11 வருஷம் இப்படியே கிடங்கோ அப்படின்னு சொல்லி அந்த மனசெல்லாம் வெடிச்சு வரும் வயசு வேணும் நாஸ்திகனம் மாறி ஆனா 11 வருஷம் தெய்வத்தை தெரிஞ்ச கூட தனியா தெரிஞ்சிருக்காரு ஆச்சரியமான அந்த தேவகி கொடுக்க 11 வயசு ஜோர அனுபவிச்சுடாலாம் யசோதா மாதா அவ்வளவு ஒன்றும் சும்மா ஒண்ணு குழந்தைய வாங்கிக்கல பதிலுக்கு பக்திக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டுதான் வாங்கிருக்கான் ஒரு சும்மா ஒண்ணு இல்லை இதுக்கு சமானம் அது இதுக்கு சமானம் இல்லை இருந்தாலும் கூட ஒரு பெண் குழந்தைய கொடுத்துடா சரியா சொல்லணும்னா அஜானத்தை மாயை கொடுத்துட்டா கிருஷ்ண பிரேமத்தானா இருக்கு அதுதான் மாயா தேவியத்தானே யசோதை கொடுத்து விட்டுட்டா எந்த மாதிரி நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அந்த மாதிரி எல்லாரும் கொடுத்துட்டோம்னா ஆச்சரியமா பிரபு வந்தே அவன் பிரபு வந்துட்டா இதை கொடுத்துடணும் பிரபு வேணும்னா இதை கொடுக்க தயாரா இருக்கு அந்த மாதிரி மாயை கொடுத்துட்டா யசோதா அதனாலேயே பிரபு 11 வருஷ கால பரியந்தம் ஆச்சரியமா விதவிதமா அனுபவிச்சா கோதை குழலாம் அசோதைக்கு போர்த்தந்த பேதை குழலை பிடித்து சுவைத்தன்னும் பாதக்கவலங்கள் காணீரே அது முதல்ல அப்புறம் பால் முடிச்சதா அனுபவிச்சவளும் யசோதை அதுக்கு முதல் தடவை உடம்புல அதிகாரி உருவாக பார்த்து அனுபவிச்சவளும் யசோதை அது கண்ணப்பிராசனம் பண்ணவளும் யசோதை அதுக்கு பேர் இருக்கும்பொழுது பக்கத்தில் நின்றவளும் யசோதை அரிசி பதம் மறைக்கும் பொழுது பார்த்தவளும் யசோதை அதுமா அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் சத்தத்தை கேட்டவளும் யசோதை ஆச்சரியமானவள் அது கொஞ்சமா நீ சர்வேதவள் அது நடக்கவை எல்லாமே முதல்ல பார்த்தவள் யசோதை ஒழுங்கினான் அந்த யசோதைக்காகவே பகவான் இப்ப ஈடுகள் பண்றான் கோதை குழலால் அசோதைக்கு போத்தந்த என் பிள்ளை அபிமானம் இருந்தாலும் எனக்கு மட்டும்தான் பிள்ளை அப்படின்னு சொன்ன ஆசைங்க அதனால் அருளா அவசியங்கள் எல்லாம் யசோதையத்தை வந்து கம்பளை
பண்றா கோபர்கள் கோபிகள்லாம் இந்த மாதிரி அட்டகாசம் பண்றாங்க. உன் பிள்ளைய கொஞ்சம் கருத்து நிறுத்தப்படாதா ஏதோ சிரிக்கிறான். அது எனக்கு மட்டும்தான் பிள்ளை அவங்களுக்கு தானே பிள்ளை முடிஞ்சா நீங்க கட்டுப்படுறதுனால ஆகலைன்னு. எல்லாருக்கும் கிருஷ்ணன் கிருஷ்ணன் எல்லாருக்கும் சுவாமி எல்லாருக்கும் அனுபவிக்க ஆச்சரியமான ஒரு மனசு எனக்கு மட்டும்தான் அப்படியே ஒரு நாளும் யசோதன் வைக்கல. அற்புதமானவள் விசேஷமான அவனாலேயே கட்டி போட முடிஞ்சது. அவன் கட்டி போட பகவான் கஷ்டப்பட்டு நின்றான். ஏன்னா என்னுடையவன்ற சுவாதீனத்தை தாண்டி எல்லோருக்கும் பொதுவானவன் அப்படின்னு அவருக்கு அப்பப்ப ஞாபகம் இருந்துதான். ஈஸ்வரன் என்னப்பட கிடையாது. கோபுரத்துக்கு முழுக்க இது ஒரு குளத்தை செல்லப்பிள்ளை அப்படின்னு ஒரு சிறப்பு அவருக்கு நல்லாவே இல்லை. அப்படிப்பட்டதான் யசோதை வளர்க்கும்படியான குட்டி கிச்சாக பேரை குழவி விளையாடி இருக்க குழவினா குழந்தைன்னு அர்த்தம். பேரை குழவி பிடித்து சுவைத்து உண்ணும் பாத கவனங்கள் காணீரே பவளமாகி வந்து காணீரே செம்பெருமானுடைய செந்தாமரை பாதங்கள் வந்து பாருங்கள். நித்தியம் பத்மநாபன் இருக்கான். பத்மநாப தாச நித்தியம் வந்து பார்ப்பார். அவளுக்கு ஒரு விசேஷமான டைம் வந்து வரா பார்க்கடா போகலாம். அந்த சமயத்தில் யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்றது எல்லாரும் பார்க்க அனுமதிக்கிறாரா? அதுபோல யசோதைக்கு விசேஷமான உரிமை ஒரு தினத்தாலும் அனுபவிக்கிறதுக்கு அர்ஹத்தை உண்டு. அதுதான் பத்மநாப விசேஷம். அதே போலதான் கிருஷ்ணன் ஆச்சரியமான அதிசயமான அதிவிசேஷமான அப்பேற்பட்ட குழந்தையுடையதான சரண கமான்கள் பாருங்கள். சகலவிதமான தாரத்தையும் அகம்பாவத்தையும் மமகாரத்தை வழிச்சு போட்டு மனதை நிர்மலமாக்கும்படியான தெய்வத்தை வந்து பாருங்கோலே அப்படின்னு சொல்றார். அவளவாகி வந்து காணீரே முத்தும் மணியும் பைரவும் நண்பொன்னும் சத்தி பதித்து தலை பெய்தாகோ எங்கும் பத்து விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்தி திருந்தவா காணீரே ஒன்றுதடி வந்து காணீரே. அழகான குஞ்சிதமான பாதங்கள் அதில் முத்துமுத்தான விரல்கள் விரல்கள்லாம் வந்து பாருங்கோ. யசோதே கூட்டி அவர் கூப்பி வருவா. இந்த பயப்படுத்து இருப்பான். தூங்கி பிடிக்கிறது முன்னாடி தூங்கி இருக்கு. நேற்று இந்த நேரத்துக்கு வந்தாலும் நேற்று பார்த்தா வேற நேரத்துக்கு வந்திருக்கான். காலங்காலத்தில் 7-8 மணிக்கு வந்தா தூங்கிட்டு இருக்கு. அடுத்த அப்படி போல இருக்கு. அன்னைக்கு சாயங்காலம் 7 மணி யசோத பிள்ளை எப்படி எழுந்தான்? நீ வந்துட்டு இந்த பக்கம் போனே எழுந்தான். அதனால சரி கொஞ்சம் லேட்டா வந்து பார்த்தா அன்னைக்கு தூங்கிட்டு இருக்கு. சரி அன்னைக்கும் பார்த்து குழந்தை தூங்கினானு போயிட்டா. சரி சாயங்காலம் 2 யசோத பிள்ளை எப்படி எழுந்தா? நீ வந்துட்டு போயிட்டு 1 மணி நேரத்துல எழுந்து இப்படி பார்த்தா என்னடா அது இப்போ வந்துட்டு போறதா கிடக்கா வச்சுட்டு எழுந்துக்கிறது. நல்லா இருக்கிற மாதிரி சங்கு ஊடுற மாதிரி இந்த சாக்கிலாம் சங்குங்க வச்சு எழுந்து ஊடுல அந்த மாதிரி நம்ம வந்துட்டு போறது அடையாளம் வச்சுட்டு போறது. அதனால என்ன ஆனாலும் சரி பழைய எரிப்பு விட்டுதான் பார்த்துட்டுதான் போறேன். அது என்ன எவ்வளோ விழிச்சு ஆகாதோ பார்த்த நான்னா கால வச்சுட்டு மூட்டாகும். சாதாரணமாக காலேஜ் முன்னாலும் இது காலம் திருத்துக்க நல்லா கண்டுருக்காங்க. இன்னைக்கு கண்ணையே திறக்க மாட்டேங்க. இவளுக்கு அப்படியே பத்திட்டு என்ன பண்றது தெரிய இருந்தாலும் குழந்தை ஏன் படுத்தான் அப்படின்னு அதுக்குள்ள இன்னொரு கோபி எங்கேருந்தா வந்தா ஆச்சரியமா வராது. யோசிச்சா தூங்கிடா வேற அது அவமாட்டி வந்தா திருவடியை பிடிச்சா அஞ்சு உத்தம் கொடுத்தா அதை கண்டுபிடிச்சு போச்சு. இதான் முடிச்சு சொல்ல வேண்டியதான் இப்படிதான் பண்ணுவோம். நிச்சயமான பாலத்தை கொடுத்து அவர்கள் முத்தம் கொடுத்து அவன் அழகா தெரிவித்தான். சமத்தாக்கு தூங்கடா சொல்லி அவரை தெரிவிக்க முடியும். வந்தா கால் பிடிச்சா முத்தம் கொடுத்தா கண்ணன் அந்த பாருங்க திரும்பிய ஆச்சரியமா அழகா தெரிவிக்க முடியும். அப்படி விளையாட்டு பண்ணும்படியா என்பது உடனே எவ்வளவு பார்த்தா வேற காலில் முத்தா கொடுத்தாங்க எழுதி ஒரு வீட்டுக்கு ஒரு கடி குஞ்சிதமான இருக்கு. உடனே வீடு ஒரு அச்சோ குழந்தை எழுதுக்கோடா மேலே அழகா எழுதி நோக்கி வச்சு அழகா சமத்தா பதவி கொடுத்து அராத வந்து அராதோ அப்படின்னா நிறைவேற்ற மூத்தத்தை அவங்க வருது கதிச்சு விட்டதை மூத்தம் ஓடி அப்படின்னு மூத்தத்தை கொடுத்துதான் அப்படிப்பட்டதான திருவடி நிறுவனங்கள் முத்தும் மணியும் பையமும் நண்பண்ணும் சத்தி பதித்து தலை செய்தார் எங்கும் பத்து விரலும் மணிவண்ணன் வாதங்கள் ஒத்தி தெரிந்தவா காணீரே வண்ணகடியில் வந்து காணீரே. சமயத்தை ஏன்னா அம்மா அழகா மஞ்சள் பொடியெல்லாம் தலைவி விட்டா. குழந்தை குடும்பம் அழகா மஞ்சள்லாம் அரைச்சி விட்டா. குட்டிக்கு வந்து அழகா நலங்கள்லாம் இட்டு விட்டு கெடுப்பாகி விடலாம்னு பார்க்கலாம். அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க
சமயத்துல ரொம்ப குஷியா இருக்குன்னா ஆத்த பூஜை குங்குமத்தை வந்து காலில் நலங்கு மாதிரி வீசி கேட்டு இந்த குழந்தைகள்லாம் பார்த்தா அழகா இருக்கு. இந்த 4 காரியங்கள் தொடும் ஒரு கோடு திரும்பி முதலும் ஒரு கோடு இஷ்டத்துக்கு என்னென்னமோ கட்டமச்சா வரைஞ்சிருக்கு காலில். அதுல தான் நலங்குலாம் சொல்லுங்க. அம்மா பார்த்தா நல்லதா கொண்டா என்ன இப்படிலாம் குங்குமத்தை கீழே கொட்டலாம் வேலை அப்படின்னு இறுதி கட்டி இருக்கிறது. அப்படிப்பட்டதான் திருவள்ளுவர் சர்வத்தம் மணியும் வைரமும் நன்பொண்ணும் கத்தி பதித்து தலைப்பெய்தாகோ எங்கும் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்தி திருந்தவா காணீரே ஒன்றுதலில் வந்து காணீரே பனைத்தோள் இளவாய்ச்சி பார்ப்பாய்ந்த கொங்கை அனைத்து ஆற உண்டு கிடந்த இப்பிள்ளை இணைக்காலில் வெள்ளி தலைவின் விளங்கும் கணைக்கால் இருந்தவா காணீரே காரிகையே வந்து காணீரே. அவ்வளவு அழகா அம்மா பால் கொடுக்க அந்த பால் சாப்பிட்டு தூங்குற சமயத்துல இந்த கணுக்கால் அழகு அதுல ஓடு இருக்கிற வெள்ளி தண்டை அழகு மயங்கி வைத்த இணைக்காலில் வெள்ளி தலைவின் விளங்கும் கணைக்கால் இருந்தவா காணீரே. சமயத்துல யசோத குழந்தை அண்ணா குடும்பாடுன்றா தந்தை சலங்கையெல்லாம் கழட்டி வைக்கிறாள். கோபிகள்லாம் வந்து பாக்குறாளாம். ஏ யசோத என்னடி பண்றாய்? குழந்தையோட எல்லாம் கழட்டி வச்சிருக்கிய திருஷ்டி பற்ற போறது. திரும்பி எல்லாத்தையும் போட்டு விடுறீ, போட்டாதாண்டி அழகா இருக்கும்னு சொல்றாளாம். ஏன்னா எம்பெருமானுடைய அவயவ சௌந்தரியம் அவ்வளவு தூரம் படுத்துறது. அது என்ன ஆகுறதுன்னா அழகையும் பரிமளிக்கிறதா, ஜோர பிரகாசமா காட்டிடுறது. அவளுக்கு பயமா திருஷ்டி வந்துருமோன்னு அதனாலேயே காலில் சண்டை சதங்கை எல்லாம் போட்டு அழக குறைக்கிறார். இணைக்காலில் வெள்ளி தலை நின்றிளங்கும் கணைக்கால் இருந்தவா காணீரே காரிகையில் வந்து காணீரே. அப்படிப்பட்டதான கணுக்கால் அழக பாருங்கோ அனுபவிங்கோ அப்படின்னு சொல்றார். கணுக்கால் அழக காட்டின அதே எம்பெருமான் முழங்கால் அழகியை காட்டினான். குழந்தாள் நருணை ஓரோர் தடா உண்ண இழந்தால் எரிவினால் ஈர்த்து எழுமத்தின் பழந்தாம்பால் ஓச்ச பயத்தால் தவழ்ந்தான் நுழந்தாள் இருந்தவா காணீரே. தண்ணிய தின்னுட்டான், நெய்ய சாத்துட்டான், யசோதா மாதா அடிக்க போறான்னு தவழ ஆரம்பிச்சுதான். தவழும் பொழுது முழங்கால் அழகு தெரிஞ்சுட்டான். பிறங்கிய பேச்சு முளை சுவைத்துண்டிட்டு உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை மரங்கொள் இரண்யன் மார்பை முன்கீண்டான் குரங்குகளை வந்து காணீரே குவிமுளையில் வந்து காணீரே. பூதனைய வதம் பண்ண இதே கிருஷ்ணன் தான் முன்னாடி நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்ய கசிபு வதம் பண்ணா அந்த தடயங்கள் இப்ப கூட இருக்கு பாருங்கோ. அப்படிப்பட்டதான உத்தமமான திருத்துணைகளை பார்க்கிற பாக்கியம் உங்களுக்கு வாய்ச்சிருக்கியே கோபி ஜனங்களே, ஏ உத்தமமான ஸ்திரீ ஜனங்களே வாருங்கோ. நம்ம குட்டி கிச்சா வயலுடைய தொடையழக பாருங்க. மத்த கழிச்சு வசுதேவர் தம்முடை சித்தம் பிரியா தேவகி தன் வயிற்று அத்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன் முத்தம் இருந்தவா காணீரே. மத்த கஜம் எல்லாம் வச்சிருக்கலாம், மதம் பிடிச்ச கஜங்கள் அதெல்லாம் வச்சு கொண்டிருக்கும்படியான வசுதேவர் ஹிருதயத்துல தேவகி இருக்காளா. அப்படிப்பட்ட தேவகி ரோகிணிஷத்துல பெற்றதான இந்த பிள்ளைய வந்து பாருங்கோ. அதனுடைய தான் குஹ்ய பிரதேச அழக பாருங்கோன்னு சொல்ற. முத்தம் இருந்தவா காணீரே. ஆச்சரியமான குஹ்ய பிரதேசத்தையும் வர்ணிச்சு முடிச்சுட்டாரா அற்புதமா. இலங்கை மதகளில் ஈர்க்கின்றவனை பருங்கி பறித்துக் கொண்டு ஓடும் பரமன் தன் நெருங்கு பவளமும் நேர்நானும் முத்தும் மருங்கும் இருந்தவா காணீரே வானுதலீர் வந்து காணீரே. இடுப்புல கிங்கினி ஒட்டியானம் எல்லாம் கட்டிண்டு அரஞ்சாலாம் கட்டின்னு இருக்கு. அந்த இடுப்பை வந்து பாருங்க. அதிரும் கடல் நிற வண்ணனை ஆய்ச்சி மதுர முளையூட்டி வஞ்சித்து வைத்து பதறப்படாதே பழந்தாம்பால் ஆட்ட உதரம் இருந்தவா காணீரே. தாம்பு கைத்தினால கட்டின அந்த தடையத்தை பாருங்கோளே. வந்த மழை குழாத்தை வழி செய்து தந்த களிறு போல் தானே விளையாடும் நந்தன் மதலைக்கு நன்று மழை இருந்த
அழகான எம்பெருமானுடைய நாவிக்கமலத்தை பாருங்கோ. யசோதாமாதா கட்டி போட்டதான தாம்பு கையில் தழுந்திருக்கும்படியான அந்த திருவயிற்று உதரத்தை பாருங்கோ. குருமா மணிப்பூன் குலாவி திகழும் திருமாவிருந்தவா காணீரே பெருமாவுடலில் பிணிப்புண்டிருந்து அங்கு இருமா மருதம் இருத்த இப்பிள்ளை குருமா மணிப்பூன் குலாவி திகழும் திருமார்பு இருந்தவா காணீரே. கௌஸ்துவமணி தெரியும்படியான அந்த திருமாக பாருங்கோ. அந்த அழக எம்பெருமான் நலகூபரன் மணிகிரீவன மருதமரங்களை முறிச்ச சமயத்தை பாருங்கோ நன்னா தெரியும். நாள்களோர் 4-5 திங்கள் அளவிலே தாளை நிமிர்த்தி சகடத்தை சாடிப்போய் வாள்கொள் வளையைற்று 6 வவ்வினான் தோள்கள் இருந்தவா காணீரே சுழிகுழலில் வந்து காணீரே. சகடாசுரன வதம் பண்ணி பூதனைக்கு நல்ல கடி கொடுத்த எம்பெருமானுடைய திருத்தோள்களை பாருங்கோ. ஆச்சரியமா அற்புதமான திருத்தோள்கள். அதுல மயங்க வேண்டாமா? அதுல உங்களையே அர்ப்பிக்க வேண்டாமோன்னு கேட்கிற தோள்கள் இருந்தவா காணீரே சுழிகுழலில் வந்து காணீரே. மைத்தடங்கண்ணி யசோதை வளர்க்கின்ற செய்த்தலை நீல நிறத்த சிறுபெள்ளை நெய்த்தலை ஏமியும் சங்கும் நிலாவிய கைத்தலங்கள் காணீரே. அவ்வளவு அழகா யசோதை வளர்க்கிறதான இந்த நீல நிறத்து சின்ன பயனுடைய கைய பாருங்கோ. அதுல சங்கு சக்கரம் எல்லாம் நன்னா தெரிகிறது. கைத்தலங்கள் வந்து காணீரே. எம்பெருமானுடைய திருக்கைகள் அவ்வளவு அழகா இருக்கு. மண்டமர் பூங்குழல் ஆட்சி மகனாய் கொண்டு வளர்க்கின்ற கோமல குட்டர்க்கு அண்டமும் நாடும் அடங்க விழுங்கிய கண்டம் இருந்தவா காணீரே. யசோத தம்பிள்ள தம்பிள்ள தம்பிள்ளன்னு வச்சு வளர்த்துருக்கா. அந்த பிள்ளையுடைய கழுத்துக்குள்ள அவ்வளவு அழகா அண்டம் அதுல இருந்த நாடுகள் எல்லாம் உள்ள நுழைஞ்சிருக்கணும். எவ்வளவு ஆச்சரியம் பார்த்துக்கோங்க. அண்டமும் நாடும் அடங்க விழுங்கிய கண்டம் இருந்தவா காணீரே. திருக்கழுத்த பாருங்கோனே. தொண்டை வாய் சிங்கம் வா என்று எடுத்துக்கொண்டு அத்தொண்டை வாய் அமுது ஆதரித்து ஆட்சிய தம் தொண்டை வாயால் தடுக்கி பருகும் இச்செந்தொண்டை வாய் வந்து காணீரே தேழையீர் வந்து காணீரே. எம்பெருமானுடைய செங்கனி வாய் அதிலேந்து உண்டாகக்கூடிய ஒரு அமிர்தம் வாயமுதம். அந்த வாயமுதத்தை சாப்பிடணும்னு கோபிகளுக்கு ஆசையாண்டே கிட்டாவேலே கோந்தே ஓடிவாடா ராஜாத்தியாச்சே பத்துக்குட்டியாச்சே மாமி நோக்கு வெண்ணெய் தருவேனா பாட்டி நோக்கு லட்டு தருவேனா ஓடியா ஓடியா ஓடியான்னு வாடா. உடனே பைய குடு 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 குடுன்னு ஓடி வருமா. லட்டு தா அப்படிங்கம்மா. தலையெல்லாம் அடிக்காது. லட்டு தாயே வெண்ணெய் தாயே 2 கை நீட்டுமா. உடனே அவளும் இந்தாடா பயலேன்னு அப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு முத்தா கொடு கன்னத்துல. அப்பதான் தருவேன். கன்னத்துல ஒரு முத்தா கொடுத்தா தான் லட்டு. இல்லாட்டி கிடையாதுரா என்னன்னு பாக்குறது. மகத்தெல்லாம் அப்படி வச்சுட்டு ஓ மாமி இப்படிதான் எப்ப பார்த்தாலும் உன் லட்டுக்கு உன் கன்னத்தெல்லாம் முத்தம் கொடுக்கணும். ஒன்னாவே இல்லை உன் கண்ணை இது வேற சொல்றது. மாமிக்கோ ஏண்டா? ஆமா இப்படி உம்முன்னு அப்படி முத்தா கொடுத்தா எலும்பெல்லாம் குத்துறது பல்லெல்லாம் குத்துறது. ஓ மாமி பாய் பயல இப்பெல்லாம் சொல்லக்கூடாது. மாமி சின்ன வயசு நன்னா தாண்டா இருந்தேன். இப்பதான் வயசா எடுத்து இப்படி இருக்கேன்டா. மாமா சொன்னா எனக்கெல்லாம் போ மாமி அப்படின்னு பகு சமத்து அவ்வளவு சேஷ்டம். அப்படி பேசும்போது வாயிலேருந்து உமிழ்நீர் வழியர்தான். உடனே மாமிக்கு பரம சந்தோஷமா இருந்தாடா பாண்ட லட்டுன்னு கொடுக்கிறாள். அந்த சமயத்துல அந்த எம்பெருமானுடைய அதரத்திலேருந்து வழியக்கூடியதான ஆச்சரியமான அமிர்தத்தை அப்படியே குடிச்சுடுறாள். என் தொண்டை வாய் சிங்கம் வா என்று எடுத்துக்கொண்டு அத்தொண்டை வாய் அமுத ஆதரித்து ஆட்சிய தம் தொண்டை வாயால் தருக்கி பருகும் இச்செந்தொண்டை வாய் வந்து காணீரே. எம்பெருமானுடைய செங்கனி வாயை பாருங்கோள சுஷ்டு சொம்பிட்டம்னு கன்னத்துல ஒரு முத்தம் கொடுத்தான்னா சௌக்கியமா இருக்குமே. எம்பெருமான் பாதி கடிச்சுட்டு மீறி கொடுத்தான்னா அந்த பழம் கூட ருச்சியா இருக்குமே. அணில் கொத்தின பழம் கிளி சாப்பிட்ட பழம் இதெல்லாமே நன்னா இருக்கு. அணில் கடிச்சது கிளி கொத்தினது இதெல்லாமே சுகமா இருக்குன்னா கிருஷ்ணன் சாப்பிட்டு அப்படிலாம் நன்னா இருக்கும். உப்பு கடிக்கிறதா இருந்தாலும் பத்மநாபனுடைய அதராமிருத சுவை இருக்கிறதுனால கன்னி மாங்காவும் ருச்சியாத்தானே இருக்கு. நிஜமாவே அதான கன்னி மாங்காவுடைய பலம். ரிஷா இருக்கு. ஒன்றும் ருச்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது. உப்பு கரிச்சு வழியறது தாங்க அப்படியே கண்ணெல்லாம் மூடிக்கிறோம். ஆனாலும் அந்த பத்மநாப அதராமிருத சுவை இருக்கு. சில பேர் அனுபவிச்சிருக்கல தெரியாது.
நிஜமாவே பத்மநாபனுடைய அதராமிருத மனம், அதராமிருத சுவை அதுக்கு இருக்கு. அதனாலேயே அந்த கன்னிமாங்காவுக்கு அவ்வளவு ருச்சி இருக்கும்னு. அப்படிப்பட்டதான அந்த கன்னிமாங்காவுக்கே அவ்வளவு ருச்சி இருக்கு அப்படின்னா எம்பெருமானுடைய சம்பவளவாயுடைய ருச்சி என்னன்னு சொல்ல முடியும்? போய் தீர்த்தமாடாதே. ரொம்பதான் ஆண்டாள் நாச்சியாத்திரமில்ல சொல்றா, எல்லாரும் போய் லோகத்துல புண்ணியத்தை சேர்க்கணும்னு சொல்லி உத்தமமான தீர்த்தங்களுக்கெல்லாம் போய் தீர்த்தாடனம் போவா, கஷேத்ராடனம் போவா. கங்கா, யமுனா, சரஸ்வதி, காவேரி, இப்படி பல்வேறு விதமான தீர்த்தங்கள்ல போய் தீர்த்தம் ஆடுவா. இதுக்குன்னா புண்ணியம் சம்பாதிக்க. இதுக்கு அதெல்லாம் அவசியமே இல்லையா? இந்த பாண்டி தண்ணியது ஏன்னா எம்பெருமானுடைய அதராமிரதத்தையே குடிச்சுட்டு இருக்கான். அதனால போய் தனியா தீர்த்தம் ஆட வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவு அழகா எம்பெருமானுடைய வாயுமுகம் பாய்ந்தாட வல்ல பாஞ்சஜன்யமே அப்படின்னு ஆண்டாள் சொல்றான். நாங்கெல்லாம் முங்கி குளிக்கிறோம், நீ எம்பெருமாடு அதராமிரதத்திலேயே முங்கி குளிக்கிறோம், உனக்கு என்ன குறை அப்படி இவ குறைபட்டுகிறார். ஆச்சரியமான அந்த செங்கனிவாய் அனுபவிங்களோடே. செங்கனிவாய் அழகுல மயங்கி போன பெரியாழ்வாருக்கு பகவான் தன்னுடையதான மூக்கழகை காண்பிச்சு கொடுத்துட்டான். இந்த வாய்க்கு ஒரு அழகு உண்டுன்னா அந்த மூக்குக்கு ஒரு அழகு உண்டு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு மூக்கு. நோக்கிய சோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வழித்து நீராட்டும் இந்நம்பிக்கை வாக்கும் நயனமும் வாயும் முறுவலும் மூக்கும் இருந்தவா காணீரே மொய்குழலீர் வந்து காணீரே. யசோதான் முழுக்க முழுக்க நோக்கிய சோதை நுணுக்கிய மஞ்சளால் அவ்வளவு அழகா அந்த பயில குளிப்பாடுறாள் யசோதை. கோபிமார்கள்லாம் சொல்ல, அடி உள்ளதாச்சடி, பச்சை உடம்புக்காரடி, தண்ணிலாம் ரொம்ப நேரம் உட்காரப்படாது, குழந்தைய நாங்க குளிப்பாற்றோம், ஆகாரம் சாப்பிட்டியா, படுத்துட்டோமா, குழந்தைக்கு பால் கொடுத்தோமா, தலைக்கு குளிச்சா கூட நாங்க தாண்டி தொடச்சு விடணும். அவ்வளவு அழகா கூட எல்லாம் போட்டு அதை கூதலெல்லாம் பிரிச்சு விட்டு அவ்வளவு அழகா பார்த்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவு அழகா பிரசவ லேட்சியம் எல்லாம் கொடுப்போம், சாப்பிட்டுட்டு பத்திய சாப்பாடு கொடுப்போம், சாப்பிட்டுட்டு மூணு அக்கடான்னு கிடக்கணும். குழந்தைகள் எல்லாம் பார்த்து எங்களுக்கு தெரியும், அதுவும் தலப்பிரசவம், முதல் குழந்தை, உனக்கு என்ன தெரியும்டி, எல்லாம் நாங்க பார்த்துக்கணும்னா யசோதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நிறைய பேர் குளிப்பாட்டுறத பார்த்துருக்கேன். இப்பதான் பிரசவம் ஆயிருக்கு, ஆனாலும் எத்தனையோ குழந்தைகள் நானும் வளர்த்திருக்கேன். அதனால என் குழந்தைய வளர்த்து எங்களுக்கு தெரியும், நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம், தெரிஞ்சுக்கோன்னு என் குழந்தைய பார்த்து எனக்கு தெரியும்னு கோச்சிக்கிறாளாம். அவ்வளவு தூரம் கோச்சிட்டு நோக்கிய சோதை நுணுக்கிய மஞ்சளா அவ்வளவு அழகா யசோதை பார்த்து மஞ்சள் அரைக்கிறாளாம். பக்கத்துல பயல விட்டு இருக்கா, இந்த பக்கம் பயல அவ்வளவு அழகா வஸ்திரத்தை போட்டு கீழே படுக்க விட்டுருக்கா. அது பாட்டு கையை கால வச்சு சிரிச்சுட்டு இருக்கு, காலை நீட்டின்னு இருக்கா. அந்த பக்கத்தை பார்த்தா அழகா அந்த சந்தன கல்ல வச்சுட்டு ஜோரா மஞ்சள் மைய தேய்க்கிறாளாம். நன்னா பசு மஞ்சள் நன்னா தேய்க்கு, சந்தனம் கூட என்னென்னலாம் சேர்க்கணும் எல்லாம் சேர்க்கு. அம்மா அரைச்சுட்டு இருக்கேனா, அரைச்சி முடிச்சுட்டு கிட்டாபையில குளிப்பாடு வேணாம், குழந்தை சமத்தா குளிக்கணுமா, குளிச்சுட்டு ஆனந்தமா இருக்கணுமா, குளிக்கும் போது அழப்படாதா, அம்மாவுக்கு நிறைய காரியம் இருக்கா, ராஜாதி சமத்தா குளிச்சதுன்னா அம்மா குழந்தைக்கு நீங்க ஆச்சரியமா ஏதான பொம்மை தருவேன், சாப்பிட்டுட்டு அவ்வளவு அழகா பால் தருவேன், அம்மா பால் கொடுத்தா தூங்கிடணும், சமத்தா தாச்சு தூங்கினா ஜோரா எல்லாரும் சமத்து குட்டன்னு கொஞ்சம் வாழலாம் என் பட்டுக்குட்டிய அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு நான் சொல்லிட்டு இருப்பான். எப்பவுமே அம்மாக்கெல்லாம் அந்த கை குழந்தையோட பேசுறது ஒரு தனி குஷி. அது புரியறதோ இல்லையோ அது உடையதான பேசிட்டு இருப்பா. அதுக்கு என்ன புரிஞ்சதோ தெரியாது, கையை கால வச்சு அது ஒரு சிரிப்பு சிரிக்கும், அது ஒரு ஊன்னு கத்தும், சொல்லுவா சொல்லுவா, அது ஊனி ஏதான அதுக்கு தோணுன பாஷை அது ஒரு கத்தும். இது அம்மாவுக்கு ஒரு தனி சுக்கம். நிஜமாவே குழந்தைகளிடத்துல பேசுறதே ஒரு தனி சுக்கம். அது இந்த குழந்தைகிட்ட பேசுறதுனா இது பாருங்க ஏதோ கத்தும், அது பாட்டுக்கு குரல் மாற்றியெல்லாம் விதவிதமா கத்தும். இந்த சப்தத்தெல்லாம் கேட்டு அச்சோ பயல புரிஞ்சுடுத்தோ பெரிய மனுஷன் இவாள எல்லாம் சொல்லுவா. அது சிரிச்சுடுத்தோம், ஆமா பெருசா புரிஞ்சுடுத்து சிரிக்கிறையோடா மேல போய் கண்ணத்தை கிள்ளுக்கின்றான். உடனே இன்னும் குஷியா ஈன்னு இருக்கிறா. இந்த மஞ்சள் அடுத்த கையோட வயலுடைய கண்ணத்தை கை வச்சா இன்னும் வேற மஞ்சள் ஆடு, ஏற்கனவே கருப்பு, இதுல மஞ்சள் வச்சா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் அதுவும் அழகாத்தான். அடே பயல உன் உடம்பு கலருக்கு இந்த மஞ்சள் ரொம்ப அழகா இருக்கடா பயல, நமக்களவா இருக்குன்னு இவ சொல்ல அதுக்கு ஒரு சிரிப்பு சிரிச்சு இது கைய காலை வதைக்க இத்தனையும் பார்த்து யசோதை எல்லாம் தயார் பண்ணிட்டு பொறுக்க சுடு வெள்ளம் வச்சுட்டு ஆச்சரியமா ஜோரா அதுக்குள்ள என்னென்னலாம் போடணும் அதெல்லாம் போட்டு
நானப்படி எல்லாம் தயார் பண்ணி சுத்தி வர எல்லாம் குழந்தைகளை குளிப்பாடுறது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நிஜமாவே. நம்ம குளிக்கிற 5 நிமிஷம் வந்து அந்த குழந்தைய குளிப்பாட்டணும்னா பெரிய ப்ராஜெக்ட். எல்லாம் தயார் பண்ணிட்டு மனைய போட்டுட்டு காலை நீட்டிண்டு அது உடம்பு முழுக்க எண்ணெயை தேய்ச்சி விட்டு நம்ம உடம்புல எண்ணெய் ஆகாம அதே சந்தர்ப்பத்தில் வஸ்திரங்கள்ல எண்ணெய் பிடிக்காம ஆனாலும் குழந்தை உடம்பு முழுக்க அந்த எண்ணெயை தேய்ச்சி அந்த காலில் போட்டு அண்ணா தேன்னு குளிப்பாட்டி அது சமயத்துல தலையை எந்த பக்கம் போட்டுக்கிறது சமயத்துல கால் பக்கத்துல தலையை போட்டு சாதாரண மனுஷ குழந்தை இப்படிலாம் போட்டா பெரிய விஷயம் இல்லை. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அவனுடைய சரணாரந்த வசதியோ அவனை கொண்டு வந்து தன் முழங்காலுக்கு நீட்டி முழக்கி போட்டு இருக்கா. இதுல வேற கால தலகாணி மாதிரி இப்படி திருப்பி வச்சுட்டு அதுல தலைய போல இது அழகா தேய்க்க குஷியில ஒரு குதிக்க இவ காலில் போய் தலை மோதிண்டே இருக்கு. அதை அனுபவிச்சுட்டு இருக்கா. ஆச்சரியமானவள், அதிசயமானவள் யசோதை. நிஜமாவே பிரபுடைய சரணகமலங்களை தொடவே முடியல. பத்மநாபன் சரணகமலத்தை முழுசாவே பார்க்க முடியுது. அதே பத்மநாபன் முழங்கால இட்னோண்டுக்கு ஒரு 1.25 அடி வருஷத்துக்கு குழந்தையா படுத்துட்டு இருக்கு. அதை யசோதை நன்னா தேய்க்கிறான். அது குஷியை ஒரு ஆட்டம் ஆடுறது. அம்மாவுடைய காலில் போய் ஒரு மோதிக்கிறது. சமயத்தை இப்படி திரும்ப உடனே அம்மா அதே பயல விழுவேடா அப்படி திரும்பி இப்படி பிடிச்சுண்டு சமயத்தை அப்படி காலை பிடிச்சுண்டு அழகா உடம்பெல்லாம் தேய்க்கு இது பாட்டு காலை ஆட்ட அப்பதான் பார்த்தா நம்ம ஏதாவது இந்த கையில வச்சுட்டு எண்ணெயை வச்சுட்டு இந்த கையில கொட்டிட்டாங்க கையை காலை ஆட்ட சும்மா கடை பயல அது ஒரு தட்ட அந்த எண்ணெய் மேல சிந்த அருந்த வாடு சும்மா இருக்க மாட்டியோ அப்படின்னு செல்லமா ஒரு தட்டி இதை வச்சுட்டு கையை பிடிச்சு காலை பிடிச்சு முகத்தை வச்சு ஒரு தேய்க்க இது கண்ணெல்லாம் எண்ணெய் இறங்க தாய்கள்லாம் எண்ணெய் போக அப்படின்னு சத்தம் வர போகுது. இத்தனையோ ஒருத்தி தனியா அனுபவிக்கிறோம்னா என்ன தபம் செய்தனை எத்துதா அவன் அப்படி அவர் சொல்ல கிருஷ்ணாவே அந்த ஆச்சரியத்தை யசோதை தளர்ச்சி போக நோக்கிய யசோதை நுணுக்கிய மன்சரால் நாக்கு வழித்து நீராட்டும் நம்பிக்கு. ஆச்சரியமான ஒரு நம்பி, எல்லா விதத்திலையும் நம்பக்கூடிய ஒரு நம்பி, எல்லா விதத்திலையும் கிட பண்ணக்கூடிய ஒரு நம்பி. ஆச்சரியமான அந்த நம்பிக்கை யசோதை கால போட்டு அதிவிசேஷமா ஆச்சரியமா கடமாவது வைத்தமாவெல்லாம் வச்சு குளிப்பாடு சமயத்துல குழந்தைகள் ரொம்ப எண்ணெயா நினைச்சு இப்படி மசாஜ் பண்ணி தூக்காது அப்படின்னு வாடி சொல்லும். இப்படி குளிப்பாடும் பொழுது தூங்க ஆரம்பிச்சோம். இன்னும் கஷ்டம் பக்கத்துக்கு கண்ணூசி அப்படி ஆகா தூங்கும் அப்படி குஷியா இருக்கும். தூங்கப்படாதா குடிச்சுட்டு மம்மு சாப்பிடணும் அப்பு சாப்பிடணும் எல்லாம் சொல்றாரு. குடிச்சா சரியா பக்கத்து பின்னாடி கோபி அடி குழந்தை தூங்குறது குழந்தை தூங்குற குழந்தை குடுப்பாடுறாரு சும்மா குழந்தை தெரியும் 1000 கோடி தூங்குற குழந்தை குடுப்பாடுறா சொல்லாம கண்ணை முடிச்சோ கட்டி ஆடுறாங்க ஊரே 2 ஆகும். சும்மா எல்லாரும் அழகா பார்த்து தேய்ச்சி அழகா உட்கார வச்சுட்டு காலுக்கு சாச்சிட்டு அழகாக கொஞ்சமா ஜலம் விட மேல விட மூச்சு வேற தளர்றது அவன் குட்டி குழந்தை மூச்சு வேற தளர இப்படி மேலாம் வச்சோ ஒண்ணு இது நல்லா குதி குதிக்கிறது அழகு கண்ணிலேருந்து ஒரு பக்கம் என்ன ஒரு பக்கம் கண்ணி வாயிலிருந்து உமிழ் இத்தனை வழிய இதுக்கு போய் இது குதிப்பாரா ஆண் பிள்ளையா இருக்க வேண்டாமா இப்படி சீச்சி அழக ஐயா அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு அப்படின்னு ஓரமா வெளியே விட்டா அச்சு ஒரு தும்ம எல்லாம் சரி இவ மேல தெளிக்க அரோபாக்கியம் சத்தியமான பாக்கியம் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஆசை வேணும், ஸ்ரத்த வேணும், பிரீத்தி வேணும், வினயம் வேணும், விடாத நாமஜபம் வேணும், பூரணமான குறுக்கிப்பை இருக்கு. நம்முடைய வினயம், நம்முடைய ஸ்ரத்த, நம்முடைய விசுவாசம் ஆனந்த சாதனத்தில் கிடைக்கிறது. அவ்வளவு அழகு வேற மூக்கெல்லாம் நீ பிடிச்சு மூக்கத்தை பண்ணி சும்மா ஆரம்பிச்சு மூக்க பிடிச்சு இப்படி எல்லாம் பண்ணி பார்க்கலாம். மூக்கு காமி காத காமி எல்லாம் இனமெல்லாம் பண்ணி குறைஞ்சிருக்கிறா கிச்சாது நமக்கு இங்க தொடரவே முடியுமா? அப்படியே வண்டி வர போனாலும் ஒரு செகண்ட் தொடர அவள் அதுக்கெல்லாம் அவளை பிடிச்சிட்டு போட்டுருக்கோம். அப்படி இறுக்கி கட்டிருந்தோம் தொண்டில ஒரு சுத்தாகும் நடக்கலாம் மாட்டேங்குது. இவெல்லாம் கால்குள்ள கைவிட்டு குறையாது, மூக்குள்ள கைவிட்டு குறையாது, போலாம் போய் ஆடாது. அதுக்கு என்ன சின்ன குழந்தை ஆடாடுறது தெரியுது. ஆனா அம்மா சொல்ல ஆடாடு அப்படிங்கிற ஆய் சொத்து அழகா திறக்கல. அப்ப நான் கொஞ்சம் வெள்ளது அப்ப கையை உள்ள
நோக்கி யசோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வழித்து நீராட்டும் இந்நம்பிக்கு. அதாவது இந்த கவலை பிடிச்ச அழுத்த அழுத்த நாக்கு வெள்ள அந்த சமயத்தை பிடிச்ச வெளிவிட்டு நல்ல விளையாட இருக்கா நாக்கு சீ அப்படின்றா. அது ஈ இடிக்கிறது, அது சீனா ஈனது சமையல் அது ஈனா ஈனும், அது சீனால சமையல் சத்தம் ஒழுங்காக ஈன்னு இருக்கும். அந்த மாதிரி இவன் சிரிக்க அதை சிரிக்க நாக்கு வழித்து நீராட்டும் இந்நம்பிக்கு. வாக்கும் நயனம் வாயும் முழுவதும் மூக்கும் இருந்தவர் காணீரே. இது குழந்தையா இருக்கும்போது கை குழந்தையா இருக்கும்போது குடுப்பாங்க கூட பெரிய பாருங்க. இது கொஞ்சம் கை காலெல்லாம் முளைச்சு அந்த எண்ணெய் கிண்ணத்தை கொண்டு வந்த ஓடும் அப்படின்னு விரும்புறது. எண்ணெய் கிண்ணத்தை பார்த்துட்டு அது அதுவும் எப்பவுமே போகாத அப்பா கிட்ட ஓடிவே மதிக்க இல்லாட்டி எப்படிக்கா தாத்தா பாட்டிக்கிட்டா புரிஞ்சிடணும். ஏன்னா அம்மா கிட்ட தப்பிக்கணும், வேற ஒண்ணும் இல்லை. அம்மா கிட்ட தப்பிட்டாச்சுன்னா என்ன தேய்ச்சி விட மாட்டேன், போட்டு படுத்து எடுக்க மாட்டேன், 4 முத்து மொத்த மாட்டேன், ஒழுங்கா குளிக்கலாம், ஒரு அட்டி போடுவோம், அப்புறம் கீழே ஒரு கதை அப்படிங்களா. இந்த இம்சையெல்லாம் அவங்க ஒரு அடையாளம். அந்த மாதிரி இந்த குழந்தை கொஞ்சம் பெருசாக வீட்டில் கத்த மாத குடிக்க வேண்டாம் அதுக்கு வந்தாலும் வா அவங்க கஷ்டப்பட்டு ஒரு வழியா எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி விட்டு குடும்பாங்க வயசுல போனா தைத்தக்க குதிக்கிறது. அழகாக எங்கேயாவது ஓரத்தில் சோழக பாத்திரத்தெல்லாம் எல்லாம் வச்சுட்டு வெந்நீர்லாம் வச்சுட்டு குடும்பா நான் அப்படியே சிறப்பு குஷி கையை விளையாடுறதுனால எல்லாம் இங்கே பண்ண வேலைதான். அதுக்கப்புறம் தான் பின்னாடி இந்த குழந்தைகள்லாம் வந்துருக்கு. இது ஒன்று இது ஆரம்பிச்சு வச்சுதான் பல வேலைகள். அழகா அப்படியே ஜலத்தை இருக்கணும், அழகாக கொஞ்சம் வெந்நீர் சூடாக இருக்கு அப்படின்னு சொன்னாலே தனி ஒழுக்கி அனுபவிச்சிருக்க, கொள்ளை அடிச்சிருக்க. இந்திரனுக்கும் சந்திரனுக்கும் பிரம்மாவுக்கும் ருத்ரனுக்கும் கூட இதெல்லாம் தெரியாது. திருவாரூரை பார்த்தது இல்லை, வைகுண்டத்தில் இந்த மாதிரி விளையாடுறது இல்லை, திருப்பாக்களை இந்த மாதிரி விளையாடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு கோகுலத்துல அப்படின்னு கையை அப்படி எடுத்து விளையாடுறது. அம்மா கையை கலச்சது அம்மா ஊர் ஏதோ அதெல்லாம் குழந்தைகள் விளையாடுனாங்க. ஆச்சரியம் கிருஷ்ணன் பண்றான் வெய்ய வித்தியாசம். சாதாரண மனுஷ குழந்தை பண்ணிருச்சுன்னா அது கர்மாவோட மாறி இருக்கு, ஒன்றும் தெரியல, அதனால என்னவோ பண்றது. அதுவே எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா சர்வஜத்துவத்தை மறந்துட்டாங்க. தான் பெரிய அக்கையாட கோடி பிரம்மாண்ட நாயகர் சிந்தனையை கொண்டுட்டாங்க. இந்த அம்மாவுக்காக பழக்க மாதிரி விளையாடு அவ்வளவு சிரேஷ்ட அழக யசோத அழக சமத்து விசாரத்தை எல்லாம் சொல்லி கொஞ்சோண்டு சிறப்பு எடுத்துக்கலாம். ஒரு விதிக்க யாரும் சிறப்பு கொடுத்தாங்க. சாதா அம்மா ஒரு கட்டி அம்மா 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 உண்மையா சக்தி ஆரம்பத்தில் சொன்னாரு. பக்கத்தாத்த நாமிலாம் வந்து துவச்சிடும் தனியா அவனை குளிப்பாடு ஒரு நாளா ஆகிறதா, நிம்மதியா ஒரு நாளா அது உட்காந்து அவனை குளிப்பாடணும்னு ஆகிறதா. போட்டி போறதுன்னா 50 பேர் காத்துட்டு இருக்கான். நீ வேற படிச்சு தொலைக்க சும்மா விடா அதுக்கு இன்னும் அதை கொண்டு வந்து வீட்டு அம்மா தமிழுக்காக ஆகணும். அவன் பக்கத்தில் நாமே இருக்கீங்க தெரியா சொல்லுவீங்க. இதுக்கெல்லாம் புரியுது. அதாவது அழுது தொலைக்காத தமிழுக்காக ஒவ்வொரு ஆயிடும். புரிஞ்சு புரிஞ்சு அம்மா அவரை கட்டி அடிச்சுக்காதா உடம்பெல்லாம் என்ன என் நேரம்லாம் இப்பதான் குளிச்சுட்டு வந்திருக்கேன், ஏன் படுத்து ஓரத்துல அம்மாவை நான் கட்டிக்க மாறேன்னு வீண் அழகு அம்மா 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 அழ அது கத்திலே அதை வாக்கும் நயனம் வாயும் முழுவதும் இந்த கத்தர வாக்க சும்மா இல்லா கத்தி தொலைக்காதா அதுக்கு ஒரு ஏண்டி குழந்தைய படுத்துறேன் அப்படின்னு அதை சிரிப்பா. நான் படுத்துறேன்னா உங்க பிள்ளை படுத்துறேன், உங்க பிள்ளை ரொம்ப படுத்துக்கலாம், உங்க பிள்ளை தன் பிள்ளை. நான் படுத்துறேன்னா உங்க பிள்ளை படுத்துறேன். எப்படி பண்றாங்க குளிக்க ஆகிறீங்க. அது அம்மா போல இருக்கிறவர்கள் பிரியாம பேசுறது எல்லாம் அம்மா அம்மாவுக்கு பிடிக்க பிடிக்காது, அது போல தமிழ்லையும் இருக்குன்னு அது அதோட அம்மா போலடி அப்படின்னு அவர் சொல்லிட்டு உங்க பிள்ளைன்னு அதெல்லாம் ரோஷம் கடைசியில் இருந்ததான் மாட்டின்னு பிடிக்கிறீங்களா பேசணும். ஆமா ஆமா சரி என் பிள்ளையாவே இருக்க நீங்க தான் குளிப்பாட்டு 1000 நாள் தெரியுமே கிளம்புங்க, நான் வாட்டி நம்ம பேசப்படாது.
அழகா கத்துக்கிறது கஷ்டம். அப்புறம் அழாதடா அழகாக குடிச்சு முடிச்சு அம்மா வந்து அதோடு மாடு நிறைய வெள்ளம் இருக்கு. எட்டி தலைதாச்சு பார்க்கணும். இங்கே தெரியல என் மாடு தலைதாச்சு அதோ அதோ எங்க அப்படி காட்டுறது காணும் அப்படின்னோ தலைதாச்சு கொண்டு விசாக யசோதை எதிராக வச்சுட்டு இருக்கான். மாத்தியமா இப்படி கதையை கொண்டு பார்க்க பார்க்க யசோதா மாதா கை இருக்கு ஆறு தொட இருக்குல்லாம் அழகாகவே இருக்கிறா. வாக்கும் நயம் வாயும் முழுவதும் அழுத அழுத பார்த்த பார்க்க சிரிக்கிற சிரிப்பு எல்லாம் ஜோரா இருக்கு. வாக்கும் நயனமும் வாயும் முழுவதும் மூக்கும் இருந்தவா காணீரே. ஒரு வழியா எல்லாம் குடுபாடி விட்டால் நான் தொடக்க விட மாட்டேங்கிறது. குடு 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 ஓடுறது அதை பயிர ஓடாதா வீடு முழுக்க ஜலமாகிறதா எத்தனை தடவை தொடக்கிறது ஓடலாம். அழகாக சுண்டெல்லாம் கட்டி சொல்லி விட்டா அதை அவருக்கு ஓட குடு தெருவில் ஓடி பின்னாடி உள்ள சும்மா நான் இருங்க சொல்லி நிக்க வச்சு தொலை இருக்க வகையில பிடிச்சு அழுக்கு அழுத்திட்டு கையை கல்லாம் தொடச்சு விட்டு தலையை கொடுத்த கத்துக்கிறது கஷ்டப்படு கையால் தள்ளிகள் பணிய மேலே சொல்லணும். கையால ஒரு தடுப்பு இப்படிவாங்க அப்படிவாங்க அப்படிவாங்க கண்ணெல்லாம் கலங்கிறதுக்கு சிறந்த கண்கள் இன்னும் வேற சிறந்தோர் வாக்கும் நயனமும் வாயும் முழுவதும். அது கூட யசோத வயல விட விளையாட்டு காரணம் எங்க கிட்டாவை காணுமே அப்படின்னு தலை கொண்டு போடுறேன். இப்படி இருக்கிற அப்படின்னு வாக்கும் நயனமும் வாயும் முழுவதும் மூக்கும் எழுந்தவா காணீரே. உடனே அது ஒரு விஷயத்தையும் இருக்கும். அம்மா காணும் அப்படின்றது அவனே சொல்றோ அப்படின்னு சொல்லி வைக்கணும். அப்பா அது சொன்ன வார்த்தைகள் அது அப்ப பார்த்த பார்வை வாக்கும் நயனமும் வாயும் முழுவதும். இதை குடிச்சுல மூக்கிலே சொல்றதுதான் ஜலம் வேற வழியது அப்படின்னு வேற பண்றது. மூக்கை கஷ்ட போலதான் பண்றது. அப்புறம் அப்படி இருத்துகிறது. உடனே யசோதை அம்மா தொடச்சிருக்கேன். உடனே அம்மாவோட முன்னாடி திருப்பி தொடச்சிருக்கேன். தொடச்சிட்டேன் இருக்கு அதெல்லாம் சும்மா எழுதான்னு சொல்லி இப்படியே அந்த துண்டை வெளியீசா சிரிக்கி இது அப்படியே நான் வேண்டாம் நான் அப்படியே மகள் வீட்டு போய் தலையை பிடிச்சி சிரிக்கி இருக்கிறது உண்மை 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 அடங்காத ஒன்றை தலையை பிடிச்சி எடுத்துறாரு. இடைவெளியை பிடிக்கிறதே கஷ்டம்னா அது தலைமையில கையை வச்சு இருடா நல்லது இருடா சும்மா அப்படியே அப்படியோ இந்த வீடு மூக்கை போனால் வந்தே ஆரம்பிக்க அதுக்குள்ள மூக்கை என்னமோலாம் பண்றது. கமலாட்சி மூக்கடி வேற பார்க்கறது அப்படின்னா இருக்கு. இந்த மூக்கை என்னமோ பண்றாரு தன் மூக்கு அம்மா என்னமோ பண்ணக்கூடாது பயத்துல இந்த கண்ணை கொண்டு வந்து மூக்கை ஒட்டி ஒரு பார்க்க பார்க்கறது ஒன்றை மாதிரி பார்க்கறது. அதே மாதிரி எடா அம்மா பார்க்கறது. வாக்கும் நயனமும் வாயும் முழுவதும் பதி அம்மாவோட அப்படியே சும்மா இல்லா உள்ள எவ்வளவு இருக்கு அது கூப்பிடுவார் என்னடியே அப்படின்னா அம்மா 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 நேரா அச்சிட்டு கூப்பிடுவேன். அவன் பக்கம் திரும்பிட்டான். திரும்பினதை தும்ப அனுபவிக்க முடியாது. அதனால கூப்பிட்டு ஒரு தும்ம தும்ம வாயிலிருந்து ஜலத்தளிக்க சொல்றாங்க. வாக்கும் நயனமும் வாயும் முழுவதும் மூக்கும் இருந்தவா காணீரே. இங்க தும்ம மூக்கிலே சளி வந்து விழ வாயிலிருந்து ஜலம் தெளிக்க இதுவாக அம்மா அழிச்சி அப்படின்னு இது தும்மி அவன் மேல எல்லாம் தெளிச்சுட்டு கடைசியில் அம்மா ஆய் ஐயாச்சி யசோதுக்கு மேல தொடர்ச்சி நேரம்டா நேரம் நான் ஒன்ன சொல்ல போறேன் நீ என்ன சொல்றியோ தேவான மத சொல்ல போறேன் அது முந்திடும். அந்த மாதிரி எம்பெருமான் இவ்வளவு அட்டகாசம் பண்ண வாக்கும் நயனமும் வாயும் முழுவதும் மூக்கும் எழுந்தவா காணீரே. மொழி குழலீர் வந்து காணீரே. இந்த எம்பெருமான் இத்தனை விளையாட்டு விளையாடுறது பாருங்களேன். அவர் பார்க்க வேண்டாம் அம்மா ஞானம் அம்மா அப்படின்னா சொல்றது வாக்கு இந்த அளவுக்கு பார்க்க வேண்டாமா. அது சொல்ற சமயத்தை ஒவ்வொரு வார்த்தையில கண் அழக மாறிட்டே இருக்கு. ரெண்டு யார் விரிச்சு இது அப்பா அக்காதோ அப்படின்னு ரொம்ப அழகா குழந்தை அசையா அழகா பேசினதோ அப்படின்னு இந்த குழந்தை ஈட்டு உள்ள சமயத்தை நம்பகப்படியே யசோதை வாரி அப்படின்னு அப்படி பார்க்கறது. அம்மா யசோதை கூப்பிடுற நம்ம மட்டும்
அம்மான்னு கூப்பிடுறேன். யசோதா வாடி, யசோதா கொஞ்சம் கஷ்டமாயே வாடி அப்படின்னு கூட வாடி வாடி வாடின்னு பேர் வச்சு யசோதைக்கு. சபையில் அம்மா 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 கருமையா வாடி 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 பாக்கியம் அகோபாக்கியம் அகோபாக்கியம். இந்த குழந்தைய பார்க்க என்ன சத்தம் இருக்குது சுகமா பிடிபடுறதோ அதையே பிடிச்சோம். வேற வாழ்க்கை தெரியாது. அவ்வளவு சிரேஷ்ட சமயத்தை அச்சோ அப்படின்னா நினைச்சுட்டு இருக்காப்போ யசோதையா அச்சோன்னு கூப்பிடுறேன். அச்சோ அச்சோ அப்படின்னா பல பாஷை அச்சோ அப்படிங்கிறது யசோதா அப்புறமா வந்து ஒரு ரெண்டு சரி அது நான் யசோதான் கூப்பிட்டு நான் அச்சோன்னு கூட அனுப்பிச்சுடுச்சு. அது யசோதா அச்சோ அச்சோ அச்சோன்றது அதேமா வார்த்தை நீ அச்சோதா அப்படின்னு. ஆச்சரியமான கிருஷ்ணன் வாக்கும் நயனமும் வாயும் முழுவதும் மூக்கும் இருந்தவா காணியிலே. அப்படிப்பட்டதான் எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்தையும் அந்த கண்ணையும் அந்த வாயை அந்த மூக்கு அழகை வாய் போல வாக்கும் நயனும் வாயும் முழுவதும் மூக்கும் இருந்தா காணியே. இந்த மூக்க பார்த்து அனுபவிச்சார் ஆழ்வார் எம்பெருமான். திருக்கண் அழகு காண்பிக்கும் அதிவிசேஷமான கண்ணழகு. நிஜமாவே எல்லா தளத்திலையும் தப்பினாலும் கண்ணிடத்திலே தப்ப முடியலையா. அவர் என்னவா அவரவா தேடி சொல்லும்படியான ஒரு திருக்கண்கள். என்ன வேணும்? காருண்யம் வேணுமா, தனம் வேணுமா, ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் வேணுமான்னு பார்க்கிற கண்களாச்சு. எத்தனை அற்புதமான திருக்கண்கள் எம்பெருமானுக்கு. ஒரு கண் செங்கன் சிரிச்சிருதே எம்மேல் வழியாவோ கிங்கினி வாழ்க்கை ராமரை பூ போல செங்கன் சிரிச்சிருதே எம்மேல் வழியாவோ திங்களும் ஆதித்தலும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதிய எங்கள் மேற்சாரம் இழிந்தேரோ என்பாவாய். கொஞ்சோண்டு அந்த கண்ணை தவறு பாருடா. சூரிய சந்திர நேரங்களா கவர்ச்சியில கூட அந்த சொன்னப்பா ஒரு கண் ஒரு பக்கம் சூரியனா இருக்கு, ஒரு பக்கம் சந்திரனா. அந்த சூரிய சந்திர நேரங்களை கொண்டே ஒரு பார்த்துட்டேன். ஹே கிருஷ்ணா தலைமையில நிறைய சாதம் இருக்கணும். ஊரெல்லாம் எங்க மேல அபவாதம் சொல்றாங்க. எல்லாரும் புராணப்படுறானோ, எல்லாரும் வைத்தறிச்சல் பண்றானோ, எல்லாரும் வாயில் வந்ததையெல்லாம் பேசுறானோ, எல்லாரும் எங்க பார்த்து புராணம் பண்றானோ. அப்படிப்பட்ட சாதங்கள் அழிஞ்சு நீங்கள் நேர்ச்சாவம் இழிந்தேரோ என்பாராய். அப்படிப்பட்டதான கண்ணழகை எம்பெருமான் காண்பிச்சு கொடுத்துட்டான். விண்கொள் அசுர விண்கொள் அமர வேதனை வீரமும் மண்கொள் வசுதேவத்தம் மகனாய் வந்து தின்கொள் அசுரரை தேறிய வளர்கின்றான். கண்கள் இருந்தவா காணியே. தேவர்கள்லாம் எம்பெருமான் பிரார்த்தனை பண்ணான். சத்ரகத்வா ஜெகநாதம் தேவதேவம் விஷாகபின் புருஷம் புருஷ சுத்தேன உபதஸ்தமாகிதக. சத்ரகத்வா ஜெகநாதம் பூதேவி ஓடினாலும் பிரம்மதேவர்கள் ரொம்ப அத்தகாசம் பண்றீரே நியாயமான. பிரம்மதேவர்கள் என்னாச்சுமா நான் உனக்கு ஒன்றும் எந்த விதத்திலையும் கஷ்டமே கொடுக்கலையே. உடனே பூதேவி சொன்ன நேரடியாக கொடுத்தாருதான் கஷ்டமா? மகாபாவிக சிருஷ்டிச்சா எனக்கு தானே கஷ்டம். நீங்களா சமக்கிற ஒரு 5 பேர் அவங்க சத்தியலோகத்தை வச்சுக்க வேண்டியதுதான். எல்லாரையும் சிருஷ்டிச்சு பூமிக்கா நிக்க வச்சிருக்கல. ஒரு 10 இளைஞர்கள் வச்சுட்டு பாருங்க. ஒரே ஒரு இடத்தை கட்டி வச்சுட்டு பாருங்க. அப்போ தெரியும் உங்களுக்கு என்னமோ தோன்றக்கூடியதுதான் சிருஷ்டி பண்ணி அனுப்பிட்டு இருக்காது. யார் தாங்கிறது என்ன நடக்கும் உங்களுக்கு அப்படின்னா அவங்க திருமணம் தெரிச்சா மாணவன் ஆசைப்பட்டு சிருஷ்டிக்கிறாரு. எம்பெருமான் சங்கல்பம். நான் அவனுக்கு கட்டுப்பட்டவன் தாண்டி. அப்ப எனக்கு துக்கத்துக்கு நிவர்த்தி என்ன, வழி என்ன? வா எல்லாரும் சேர்ந்து திருப்பாடிகள் போவோம் அழிச்சுட்டு இருக்கா. சத்ரகத்வா ஜெகநாதம் தேவதேவம் விஷாகபின் புருஷம் புருஷ சுத்தேன உபதஸ்த சமாஹித. அவ்வளவுதான் புரிஞ்சுட்ட மந்திரத்தை அவன் எம்பெருமான அவரோதம் பண்ணான். அப்ப பகவான் பிரம்மதேவர் காட்சி கொடுத்துட்டான். தான் அவதாரம் பண்ண போதேன்னு சொல்லிட்டான். அதி விசேஷமா உடனே பிரம்மதேவர் எல்லாருக்கும் சொல்ல சொல்றேன் காது கொடுத்து கேளுங்கோ. வசுதேவகே சாட்சாத் பகவான் புருஷத்தாக ஜனிஷ்யதே தத்ரியாட்டம் சம்பவந்து சுரஸ்திரியக வாசுதேவ கலானந்த சஹஸ்ரவதஹஸ்தராடு. அவ்வளவு வசுதேவருடைய இடத்துல ஸ்வயம் பரமபுருஷன் உலக போகலாம். வசுதேவகே சாட்சாத் பகவான் புருஷத்தாக ஜனிஷ்யதே. அப்பேற்பட்டவன் ஜனிக்கும் பொழுது அவனுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக ஆச்சரியமா சம்பவந்து சுரஸ்திரியக தத்ரியாட்டம் சம்பவந்து சுரஸ்திரியக.
அவனுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக சுலட்சிகள்லாம் வளர்க்கணும். வாசுதேவ கலா அனந்த சஹஸ்ரவதனஸ்வராஜ் மரகா சொல்றார். வாசுதேவனுடைய கலையாகி அனந்தன் ஆதிதேசன் அவரும் பிறக்க போறார், அம்சத்தோட பிறக்க போறார், பகவத் கைங்கரிய நிமித்தமா பிறக்க போறார். விஷ்ணோர் மாயா பகவதி ஜயா மோகிதம் ஜகத் காரியாத்தே ரொம்ப விஷயம். விஷ்ணு மாயருக்கான தேவியும் கைங்கரியம் இருந்ததுக்காக அவளும் அவதரிக்க போறான்னு சொல்றார். விண்கொள் அசுரர்கள் இவ்வளவு அழகா சொல்ல அனுபவிக்கிறார். விண்கொள் அமரர்கள் வேதனை அவளுக்கு அவ்வளவு துக்கம் நாங்க முடியல. கம்சன் பண்ற அர்த்தகாசம், சிசுபாலன் பண்ற அர்த்தகாசம், நரகாசுரன் பண்ற அர்த்தகாசம், மகாபாகெல்லாம் சேர்ந்து யாக யஜ்ஞாதிகள் பண்ண விடாம இருக்கிறார். கம்சனா நேரடியா தேவர்களை போய் தாக்கல. தேவர்கள் தாக்கல. தேவர்களுக்கெல்லாம் யாக யஜ்ஞாதிகள் பண்றாங்க ரிஷிகள். அவளெல்லாம் போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணி படாத பாடு வச்சான். அவெல்லாம் யாக யஜ்யம் பண்ணல. நான் தேவர்கள் ஜீவிக்க முடியாது. ஏன்னா ஸ்ரீமத் பகவத்கீதை பகவான் சொன்னான் கிருஷ்ணன் ஆச்சரியமா யக்ஷத்தையும் பிரஜைகளையும் சிருஷ்டி பண்ணிட்டு தேவர்களையும் சிருஷ்டி பண்ணிட்டு ஆச்சரியமா பிரஜாபதி ஆட்சி பிரம்மதேவர் சொன்னார். நீங்க எல்லாம் நிறைய யாக யஜ்ஞாதிகள் பண்ணுங்கோ. இந்த யாக யஜ்ஞாதிகள்னா தேவர்கள் நல்லா வருவார். தேவர்கள் நல்லா இருக்கிற பட்சத்தில் அவங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணுவா. இப்படி பரஸ்பரம் ரெண்டு பேர் ஒருத்தர் சகாயத்துல சௌக்கியமா இருந்துடும். நீங்க யாகம் பண்ணா தேவர்களுக்கு நல்லது. அதனால தேவர் உங்களுக்கு வேண்டிய பலனெல்லாம் கொடுப்போம். உங்க தேவைகள் அவங்க ரெண்டு பேர் தேவைகள் பூர்த்தி ஆகிறது. அதனால ஆச்சரியமா ஒரு யாக யஜ்ஞாதிகள் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி பிரஜாபதி ஆகிய பிரம்மதேவர் சொன்னதாக கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு பகவத்கீதை. அதனால கந்தன் பாலுடான் தேவர்கள்லாம் நல்லா இருக்கலாம். காரணம் இந்த விஷயம் பிராமணர் பெட்டி ஓடாது. இவெல்லாம் கோவில்னா எங்க பார்த்தாலும் இந்த சிவர்கள் தான் எங்க பார்த்தாலும் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. பிரவச்சனம் அதுதான் பண்ணிட்டு எல்லாம் வெட்டி ஓட செய்யாது. பூர்ண நாஸ்திகம் வளர்ந்ததுன்னு சொல்லி கவி சந்திப்பாலாம் நாஸ்திகள் பூஜைலாம் ஆஸ்திகள் போட்டு படுத்தி எடுக்கிறார். அவரை பெரியவாரிகள் பைத்தானாய் சாதுனா விநாசாய புஷ்கரம் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகேக அவருக்கு தெரிய காலம். அதனால படுத்திட்டு இருக்காங்க. அதனால தேவர்கள் கஷ்டமா. அதனால அவர்கள் ஓடினாலும் அதனால இவன் தான் விண்கொள் அமரர்கள் வேதனை நீர முன் மண்கொள் வசுதேவத்தம் மகனாய் வந்து முன்னாடி ஒரு காலத்துல வசுதேவர் பிள்ளையா வந்திருக்கான். நேரடியா வசுதேவர் பிள்ளைன்னு சொல்றது மனசு ஒத்தி வர மாட்டேங்க. ஜெக மகிழ்ச்சி சொல்றாங்க. நந்தகோபுரத்தை சொல்றப்பா முன்னாடி ஒரு காலத்துல வசுதேவர் பிள்ளையா வந்திருக்கான். அதனால வாசுதேவர் சொல்றாங்க. முடிச்சு விடாது வசுதேவர் பிள்ளையா அவர் முன்னாடி முன்னாடினா முன்னாடி ஒரு யோகம் நடக்கும். உங்ககிட்ட வரதுக்கு முன்னாடி வசுதேவர் குழந்தைக்கு வந்திருக்கான்னு இருக்கும். அவன் விட்டு ஐம்பத்தி ஆய்வுகளுக்கு இடையில முடியுமா. அதனால ஒரு சொல்லிட்டு முன்னாடி வசுதேவர் பிறந்திருக்கு. அதனால வாசுதேவன் பேரா ஒன்றுல பற்றி சமத்து நாராயணுக்கு சமமானன்ற மாதிரி இருக்க முன் மண்கொள் வசுதேவர் தம் மகனாய் வந்து அவ்வளவு வரைக்கும் வசுதேவர் பிள்ளையா வந்திருக்கான். ஏன்னா தேடி பார்த்தாங்க யார் உத்தமமான சோபரானா எனக்கு இப்ப என்ன பாடுபடுத்தினாலும் தேவையான கிடக்கிற அப்புறம் யாருன்னு பாருங்க. சரியா நகரம் பூமி அவதாரம் பண்ணணும்னா என்ன படுத்தி தொலைச்சாலும் அவனை தள்ளி விடுறதுக்கு தைரியம் இல்லாத ஒரு மனசு யாருக்கு இருக்குன்னு பார்க்க தன் உசர விட்டாலும் விடுவா. அவனை விடுவாதான் யாருக்கான் அப்படிதான் பார்த்தா நுசரப்பட பிடிச்சுன்னா இந்த சின்னாவை உசரவை பிடிச்சிருக்கான். அடுத்த சின்னாவை ஒவ்வொருத்தரையும் மாற்றி மாற்றி பிடிச்சிட்டு இருப்பான். தான் இட்ட வழக்கா யார் இருக்கான்னு பார்க்கணும். தேடி பார்த்தா ஒரே ஒரு வசுதேவர் தாத்தாவே நினைச்சார். உடனே பார்த்தா அவன் வசுதேவர் பிள்ளையா வசுதேவர் தம் மகனாய் வந்து அதுவும் கல்யாணம் ஆன உடனே அதை கன்ஃபார்மா ஆசிரியா சொல்லிட்டான். 8வது குழந்தை நான் தான் வசுதேவருக்கு புரியப்பட்டா பேசிட்டான். கம்சனுக்கு அருமையில் கம்சனுக்கு தன்னை கொல்லக்கூடிய எமன்னு புரிஞ்சிருந்தான். முதலாவது கூட ஆவும் சொல்லிட்டு இருந்தான். அதை கேட்கும்போது வசுதேவர் எனக்கு ஆனந்த வாசம் நீங்க கேட்ட தெய்வம் அவதாரம் பண்ண போறது. நீங்க கேட்கல கிருஷ்ணன் பகவான் அப்போது ஒரு கம்சம் தெரிஞ்சுக்கலாம். முன் அவ்வளவு அழகா மண்கொள் வசுதேவத்தம் மகனாய் வந்து அவ்வளவு சிரேஷ்டன் பகவானி விஸ்வாத்மா பர்த்தானம் அபயங்கர ஆதிலே சம்சவாகேன மனக மானக துந்துதே பகவான் வசுதேவர் ஹிருதயத்தை ஆவிர்வவிச்சான் அப்படின்னு தான் பாகவத காலம் கிடைக்கும். ஒருவேளை வசுதேவர் இல்லை நான் தேவகி பிரபு கிடைச்சிருப்பாங்க ஒரு சந்தேகம் தான். ஏன்னா வேலையாரா இருந்தா பரவாயில்ல வெட்டி போகணும்னு சொல்லி ஓடி இருந்தார் தேவகி. இவர்தான் பிடிச்சு நின்னா தேவகி வெட்டாதா சமர்த்திடா
ஸ்திரீனா அவளைனா கல்யாணம் ஆகிருக்காவோ தங்கடா நீ கருணா காக்கணுண்டா தேவத்தை ஒன்றும் பண்ணாதான் சொல்லி அப்பொழுது அவன் ஆத்ம தத்துவம் எல்லாம் சொல்லி அப்பொழுது அவன் கேட்கிறாங்க படைக்கிற குழந்தை எல்லாம் தவிர சத்தியம் பண்ணாத தேவகி தேவகி அப்படியே போயிருக்கிறார். தேவகி இருக்கானா ஒரே ஒரு காலம் வசுதேவர் கொடுத்த சத்தியம் தான். படைக்கிற எல்லா குழந்தையும் கொடுத்துருவேன் கம்சா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ ஒன்றும் பயப்படாத. அந்த வார்த்தையை நம்பிதான் கம்சன் தேவகியை உசுரோட விட்டாரு, வெட்டி ஓட்டுதான். அதான் அவ்வளவு சிரேஷ்ட வசுதேவர். அதனாலதான் பகவான் முதல்ல அவரிடம் ஆச்சரியம் அவதாரம் பண்ணான். பகவான் விஸ்வாத்மா பக்தானம் பயங்கர் ஆதிரேஷ அம்ச பாகேன மனக ஆனகத்துவே ஆனகத்துவையும் சொல்லும்படியான வசுதேவ ஹதயத்தை எம்பெருமான் ஆவிர்வ வச்சா அதன் பிறகு வசுதேவர் அப்படியே தத்தம் பண்ணினார். தேவகி நான் வச்சுக்கிறேன், தேவகிதான் சொல்லக்கூடிய பாக்கியமுடையவள். அவரிடத்தை கொடுத்தால் முன் மண்கொள் வசுதேவத்தம் மகனாய் வந்து தின்கொள் அசுரரை தேய வளர்கின்றான். இந்த கிருஷ்ணன் வளர்றான் அப்படின்னா வளர வளர ஒவ்வொரு அசுரால போயிட்டே இருக்கான். 10 நாள் ஆட்சி பூரணி அனுப்பிடுச்சு, 4 மாதம் ஆட்சி சகடாசம் அனுப்பிடுச்சு, 1 மாதம் ஒவ்வொரு கிழமை அனுப்பிடுச்சு. கிருஷ்ணாவர்கள் ஒவ்வொருத்தையும் அனுப்பிடுச்சு. கோபுரத்தை ஒவ்வொருத்தையும் அழகோபுரம் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தாச்சுன்னா ஆச்சரியமா பக்தாசுரன் அகாசுரன் பகாசுரன் ஒவ்வொருத்தான் வச்சு போட்டு ஒவ்வொருத்தையும் அனுப்பிட்டு காலையில் தரத்தின் இவ்வளவு வந்துட்டு இருக்கு. தின்கொள் அசுரரையே வளர்கின்றான். அவாதே இவன் வளர்றா, இவன் வளர அவாதே ஆச்சரியமா தின்கொள் அசுரர் தேய வளர்கின்றான். என்பதுதான் அவ தேயலே ஜோரா வளர்ந்துருக்க. அவ தேயத்துக்காக அவன் பரிந்தானாய் சாதுனா வினாசாய துஷ்கிருதான்னு துஷ்டர்களை சம்மானங்களை இவன் வளர்றானா, இவன் வளர 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 தானாகவே அசுரர்களுடைய வெளிச்சு குறைஞ்சிட்டே வர. அதாவது சூரிய உதயம் வரைக்கும் பார்த்தோம்னா நட்சத்திர குளம் பிரகாசிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த 3, 4 மணி 4, 4:45, 5, 5:15, 5:45 இந்த சூரிய பிரகாசம் வர 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 நட்சத்திரம் குறைஞ்சிட்டே வரும். அதுபோல தின்கொள் அசுரரை தேய வளர்கின்றான். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய கண்கள் இருந்தா காணீரே. இந்த கண்ணை கொண்டு யாரோ ஒரு பார்த்து நான் முதல்ல கண்ணாலே வாங்கி தொடச்சுடுது. காத்தன் கமல கண் என்னும் நெடுங்கைப்படுத்தி என்னை ஈர்த்துக் கொண்டு விளையாடும் ஈசன் தன்னை கண்டீரே. ஆண்டாள் நாச்சியார் கேட்கிறார். கண்ணுன்ற ஒரு கையில கொண்டு எடுத்துட்டு போயே நியாயமான கேட்கிறார். நேர சின்பத கேட்கிறார். கோபிகா ஈரத்துல இந்த கண் கொண்டே எங்களை பார்க்கிறேன். சரத்காலத்தை வளர்ந்து தாமரை புஷ்பம் போன்ற கண்ணை கொண்டே எங்களை பார்க்கிறியே. பார்க்கும்பொழுது உசுறு என்ன பாடுபடுறது தெரியுமா? உனக்கு இதை பார்த்தா பதமா தெரியலையா? நேக சின்பத கேட்கிறார். உனக்கு பதமா தெரியலையா? பிரிச்சு போட்டாதான் பதமா, கொண்டு போட்டாதான் பதமா, கைய காலம் வெட்டினாதான் பதமா. நீ பார்க்கிற பாடே உசுறு போய் தொலைகிறது. பாடு எங்களுக்குதான் தெரியும். உடவே செய்தி ஆட்சியர் கண்ணில் விடவே செய்து விழிக்கும் வினானே. எல்லா அட்டகாசமும் பண்ணிட்டு அன்னையின் பின்னே என்று சொல்லாதே பார்க்கிற கல்ல பார்வை உண்டே போது உசுர வாங்கலாம். கோபி வாய நிக்கிறது சுதிக்கிறது. யசோத உள்ளவன் அட்டகாசம் தாங்க முடியல. படிச்சு விளையாடி ரெண்ட பாய உடச்சுட்டானே, நாட்டுக்கார வசதியை கிழிச்சு போடுனானே, இத்தனை லிஸ்ட் போட்டு சொல்ல நீ சமர்த்தம் சொல்லணும்னா சொல்லாதே வேண்டி அத்தனையும் பார்த்து சொல்லவும் முடியாம அனுபவிக்கவும் முடியாம அவ பார்த்த அந்த கள்ள பார்வையை இந்த பாருன்னா அந்த கண்ணை கொண்டு அசுரனை பார்த்துட்டுன்னா என் பாடு வருவா. நிஜமாவே தாங்கவே தாங்காது. அதுவும் திங்களும் ஆதித்தனம் எழுந்தாரோ அங்கன் இரண்டும் கொண்டு நோக்குது ஏற்ற திருப்பாவை பாசனத்தில் சுவாமி ஸ்ரீவாசனோட வியாக்கியானம் பண்ணும் பொழுது மகாபாவியான அசுரர்களை பார்க்கும் பொழுது தகிக்கிற சூரியனா விழுதி வெப்பம் தகிக்கிறது. அதே பக்தர்கள் பார்த்தானா சித்ராபுரங்கள் ஆகர்ஷிக்கிறது. ஆனால் 2 பேரும் தெரிஞ்சுருக்காங்க. சித்ராபுரங்கள் கண்கள் பிரகாசமா ஆகர்ஷணமா சீதமா பார்த்தாலும் இன்றையா இருக்கு. கண்ணால் சுத்தரிக்கிறேன் பார்க்கிற பாரு அதோட பயங்கரமா இருக்கு. 2மே தாங்க முடியலையே ஒரு கதை. அந்த மாதிரி கண்கள் இருந்தவா காணீரே. அந்த கண்கள் பிரசிதம்பிய பிரேம வீக்ஷணம் விகர்மம் சதே தியானமங்கலம். ஏன் இப்படி பார்த்தா? இப்படி பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன் பார்த்தா ஏன் பார்த்தா ஏன் பார்த்தா? அசுராவதுதான் பார்க்கலாம். பக்தாசுரன் தான் கண்டுகுட்டியா தானே வந்தான். எல்லா கண்டுகுட்டியும் பார்த்து பார்க்கறது வஸ்தாவ
விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். அதெல்லாம் கிருஷ்ணனோட அதுக்கும் புத்தி வந்துருச்சு. அஞ்சலி உள்ள பிராணிகளுக்கு கூட கிருஷ்ணன் மேய்ச்சி 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 மோந்து பாசம் அவத்தை கண்டுபிடிக்க இல்லையே, இது மாட்டு வாசனை வீசலையே, அசுர நாட்டம் அடிக்கிறது விலகி விடலாம். அசுர நாட்டம் வீசலாம் திடீமான நிஜமாவே அசுர நாட்டம் அடிக்கிறது. அதை மட்டும் விலகிட்டா அப்போ பகவான் குருவத்துக்கு என்னடா அது அந்த பார்த்த பாதையே உள்ள வாங்கியாச்சு. அவ்வளவு சிரேஷ்ட அர்ஜுனன் பார்க்கலாம், விஸ்வரூபம் தரிசிட்டாங்க பார்க்கலாம், பகவான் சிரிக்கிறாங்க. ஏற்கனவே கண்ணாலேயே பார்த்து உத்தர வாங்கியாச்சு. செத்த பாவம் அடிக்க ரொம்ப ஓவரெல்லாம் வராது, தெரிஞ்சுதான் யுத்தம் பண்ற வழியை பாருங்க. என்னமோ நான் போடுறேன் குதிக்கிறாவ. ஏற்கனவே எல்லாம் உத்தரெல்லாம் போயாச்சு. லோகத்தை அடுத்தவா பார்க்க அலைஞ்சிட்டு கிடக்கிற நடைப்பணம் எல்லாம் ஏற்கனவே நான் உத்தரெல்லாம் பிடிக்கிட்டேன். சும்மா மேல நான் ரொம்ப போட்டு நீ பெருமையை தட்டிட்டு போடான்னு சொல்றேன். நீ ஒன்றும் கொலை பண்ண போறது ஏற்கனவே எல்லாத்தையும் பிடிங்கியாச்சு. எனக்கு ஒரு பெருமை வேணும், அதுக்காக மற்றவா கண்ணுனாலே அவளை அலைய விட்டுருக்கேன். நான் ரொம்ப நீ போடுற துப்புல விழுந்து சரீரம் எல்லாரும் அர்ஜுனன் நடம் பண்ணா உன்னை கொண்டாடுவார். பார்த்திவன் காண்பிவன் ஆண்டுவா பேசுவார். அதுக்குதான் மூணாவது உனக்கு பெருமைக்காக விட்டுருக்கேன். இப்படி கொலை பண்ணலாம் உங்களோட இருப்பாங்கப்பா, நீ யுத்தம் பண்ணலாம் வரலாம் அவரோட வாழ்க்கை ஆரோக்கியத்தோடு இருப்பாங்கப்பா. நீ போனா ஏற்கனவே போயாச்சுடா வேலை 10 நாள் கணக்கு வச்சிருக்க வீஷம் விடாம இருக்கு. 4 அம்பு போட்டியோ விழுவார், இல்லைன்னா நானே போட்டு விழுவச்சு சும்மா இருக்கு. ஏற்கனவே கண்ணாவே உள்ள குடிச்சுட்டேன். பார்க்கிற பார்வையிலே பகவான் எல்லாத்தையும் எடுக்கணும். இருப்பனன்று உண்டனையும் போதரும் கொள்க என்பன் அருந்திரி பாவம் எல்லாம் மகன் சொன்னை திரும்பவர் சோழை கொண்டு அகண்டமா கோயில் கொண்டு என் கரும்பினை கண்டு கொண்டு என் கண்ணினை கழிக்குமாறே. திருமங்காரர் சொல்றார், ரங்கநாதன் முன்னாடி போயிட்டு இன்னும் பார்த்தா அவன் பார்த்துட்டு பழைய தாத்தங்களை பார்த்துட்டு பார்த்த பார்வையில் என்னமோ ஒன்று வெடினாரு. என்னமோ போயிட்டு உடம்புல ஏதோ ஒன்று கிளம்பி வெள்ளது. ரொம்ப நேரம் யோகம் பண்ணி பார்த்தார். அப்புறம் தான் தெரியும் பார்த்த பார்வையிலேயே பாவத்தெல்லாம் உறிஞ்சுட்டாங்க. பார்வையில் உறிஞ்சுட்டாங்க. இந்த இரும்பகன்று உண்டீரும் போதரும் கொள்க என்ன பழுக்க காய்ச்சல் இருந்தது. அப்படி தடுத்த டக்கல் உறிஞ்சு. அதுபோல கண்ணன் முன்னாடி நின்றுட்டோம்னா தங்கள் பாதையிலேயே காதெல்லாம் உறிஞ்சுட்டு அப்பதான் இருக்கிறோம். இரும்பகன்று உண்டீரும் போதரும் கொள்க என் அருந்தினி பாவமெல்லாம் அகன்றனை என்னை விட்டு. நான் ரங்கனாபாவது ஆனந்திக்கிற சமயத்தை ரங்கன் என்னுடைய பாவத்தெல்லாம் குடிச்சுட்டான், உறிஞ்சுட்டான். அப்படிப்பட்டதான ஒரு திருக்கண்கள் கண்கள் இருந்தவா காணியே. கோபிகள்லாம் அவ்வளவு அழகா பகுவோட வாசக்கையில வந்துட்டா பாதி கண்ணை மூடி பாதி கண்ணு கலந்துட்டு ஜோர புள்ளா வேறுபாடுகள் தான் பண்ணிட்டு இருந்தான். மக்களமா குழந்தைகள் வந்துடுத்தோ கிருஷ்ணா எல்லாம் சொல்லி எடுத்தோ இவன் அழகா பேசினா ஜோரா பிரத பரிக்கிரமாவெல்லாம் பண்ணா யுவனாதீனத்துக்கு வந்தா. அது வரைக்கும் பிரபு பார்த்த பார்வை வேற. மேல சப்தஸ்திரிகள் ஆளா ஜோன்னு இவா பண்ணார அந்த கிணத்தை இவா பார்வை இவனை விட்டுட்டு மேலே நோக்கி பார்க்க பகவான் சீ. அப்ப பார்த்துனா இது வரைக்கும் என்ன இருந்த கோபி வசரப்பணம் வந்துடுது, சௌகந்திக மதம் வந்துடுது. அந்த ஒரு பார்வை செய்ய நான் இவா கூட உட்கார்ந்து இருக்கேன், இவாளுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இவாளோட பிரதபரிக்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இதை விட்டு வானகத்தில் இருக்கிற அப்சரஸ்திரிகள் ஆவான்னு சொன்னா அவளை பார்த்தாலோ சரி, அவளுக்கு அவளை பார்த்துட்டு போட்டோம், நமக்கு ஒண்ணு அவளை தாக்காக கிளம்பி போயிடுச்சு. அப்படிப்பட்டதான ஒரு திருக்கண்கள், ஆச்சரியமான திருக்கண்கள். அசுரர்கள் எல்லாம் பார்த்த அப்படி இருக்கா கொடையாவிட பார்க்கும் பொழுது கொண்டு போட்டுட்டான். சாணூர முஷ்டிகளை பார்க்கும் பொழுதே கொண்டு போட்டுட்டான். கம்சனை பார்க்கும் பொழுதே கொண்டு போட்டுட்டான். அப்புறம் சிரேஷ்டம் செங்கோள் அசுரரை தேய வருகின்றான். கண்கள் இருந்தவா காணியே. எம்பெருமானுடைய திருக்கண்களை பார்க்கிறது திருட்டுத்தனம். கண்ணை பார்க்கறது கூறுபடி கடன் நல்லவே இருக்கான். என்ன பண்ணலாம், யார் எப்படி வம்பு பண்ணலாம், யார் எதிர மாற்றி விடலான்னு அவர்கள் கண்ணு. சாதாரண ஒரு தடவை வாடலாம் அப்படின்னு கிடையாது. கோபுரம் எல்லாம் வந்துடா கிருஷ்ணா கோபுராது நீ எப்படா முதலாவது போகலாம். ஒவ்வொருத்தையாவது பார்க்க ஒவ்வொரு பார்வை பார்க்கணும். என்ன நீ கூட ஒரு சொல்லலா மாதிரி பார்க்கிற பார்க்கறது கூட என்ன அப்படி ஒரு போய் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவ்வளவு கேட்ட மாதிரி ஒரு பார்வை பார்த்தான். சரிடா போயிட்டு வர சும்மா அதை வளர்க்கணும் நான் போயிட்டான். ஒரு பார்வை வாதே ஏமாற்று. அப்படி ஒரு திருக்கண்கள், ஆச்சரியமான திருக்கண்கள்.
பலவிதம் பேசும், பல ரகசியம் பேசும், அழகு சொட்ட சொட்ட பார்க்கும், பார்த்து மயங்க முடியாது திருக்கண்கள், பார்க்கவே முடியாது அப்புறம் மயங்கத்தில் முழுங்கிலும் அப்படி ஒரு திருக்கண்கள் பெரியவாகி படை வளர்ந்து விழுந்து சொப்பை ஓடி நீண்ட பெரியவாய கண்கள் என்னை வேதமை செய்தனவே. பெரிய கருத்த சிறந்த அகன்ற கண்கள் எங்க பேர பைத்தியம் பிடிக்கிறது இருந்தாலும் பிடிச்சு போச்சு. இந்த கண்ணை பார்த்துக்கலாம் பார்த்து பைத்தியம் பிடிச்சு போச்சு. மறக்க முடியல. உட்கார்ந்தாலும் நின்னாலும் எழுந்தாலும் நன்னா நடந்தாலும் நின்னா மனசுல உட்கார்ந்து தொலைக்கிறதே என்ன பண்ணி தொலைவேனான்னு புலம்பும்படியா ஒரு திரு கண்கள் இருந்தவா காணீரே. அது ராதிகா பார்க்கும் பொழுது பார்த்த பிரேமையோட கண்கள் வேற. யசோதையற்ற தாம்பல் கைத்தினால் அடிவாங்கும்போது அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் குழந்தை சொல்றான். பயந்தது கண்ணெல்லாம் அகட்டி வச்சுட்டு ஒரே கண்ண பயம் வரல அம்மாள் பார்த்து அந்த கண்ணழக வேற அஞ்சு நோக்கும் அந்நோக்கும். அதே அர்ஜுனன் நான் சண்டை போட மாதிரி பொழுது பிரிச்சுட்டேன். நண்பா பார்த்த கண்ணு வேற. காற்பஞ்ச தோஷம் விழுந்துட்டேன் அப்படின்னு கால விழுந்தவ கருணையோட பார்த்த கண்கள் வேற. மாமே கம்சனம் சொல்லும்போது பார்த்த கண்கள் வேற. கரிஷ்ய வசனம் தவன் இவன் சொன்ன அவனே இது சமத்தில் பார்த்த கண்கள் வேற. ஒரே கண்கள் தான். ஆனா ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது விசேஷமா இருக்கும். அப்படிப்பட்டதான கண்கள் இருந்தவா காணீரே. அந்த கண்ணையும் பார்த்துட்டா பகவான் ஜோரா அனுபவிக்க வச்சுட்டா. ஆச்சரியம். கண்கள் மயங்கி போனா அதி விசேஷமா இருக்கு. பெருமானுடைய திருக்கண் அழகு. மண்ணும் மலையேழும் கடலும் மண்ணும் மலையும் கடலும் உலகேழும் உண்ணும் திறத்து மகள் நுண்ணும் பிள்ளைக்கு வண்ணம் எழுகள் மகளக் குழைவை சின்னம் இருந்தா காணீரே. கண்ணை பார்த்தா அப்படியே காது பார்த்துட்டார். என்ன காது பெருமான அழகு காது. மண்ணும் கடலும் மண்ணும் மலையும் கடலும் உலகேழும் உண்ணும் திறத்து மகள் நுண்ணும் இப்பிள்ளை. பழைய காலத்துல திட்டமீதி இல்லாம மண்ணை முழுங்கிறது, கடலை முழுங்கிறது, மலையை முழுங்கிறது, உலகத்தை முழுங்கிறது, எதெல்லாம் கிடைக்கும் எல்லாத்தையும் முழுங்கி இருக்கிறது. மண்ணும் மலையும் கடலும் உலகேழும் உண்ணும் திறத்து மகிழ்ந்தும் இப்பிள்ளைக்கு வண்ணம் எழுகள் மகரக் குழைவை. இந்த காதல் ஒரு அழகுன்னா அது காதல போட்டு மகர இருந்தாலும் ஒரு அழகு. மகர நெடுங்குழை காதலே ஒரு பெருமாள் இருக்கார். மனதுக்கு அவர் வேற மகர நெடுங்குழை காதல் தான் அழகு. பாண்டவன் காதல் வாழ்க்கை பார்த்தோம்னா நிஜமாக நீ பாண்டவன் காலை பிடிச்சி தொங்கிடுகிற காலம் காலை பிடிச்சு கடிச்சுட்டு தொங்கிடுது. மகர நெடுங்குழை காதல். நான் அவன் காடு பாடுறோம் அம்மா அழகான காதல். அவர்கள் தொங்கல் என்ன செய்து போடவே அறிவிந்தார். பத்மநாபன் போட்டுக்கார காதல இந்த மாதிரி ஒரு ஆபத்தை இன்னி வரைக்கும் யாருமே போட்டு அறிவிப்பாங்க. ஒரு ஸ்மூதா டிசைன் செய்யலாம் சொல்றார். எத்தனையோ நாட்களைகள்ல எத்தனை காலம் இன்னி வரைக்கும் பத்மநாபன் போட்டு ஸ்டை யாரும் நாளைக்கு நல்லா பாருங்க. நாளைக்கு சாயங்காலம் என்ன ஸ்டைல் நிஜமாவே அந்த ஒரு அழகு அந்த மாதிரிதான் போடவே முடியாது. போட்ட அழகாக அப்படி பத்மநாபன் நான் மகன் போட்டுதான் சொல்லுவேன். கன்றாவே சகிக்காது சகிக்கவே சகிக்காது. அவன் காலத்துல அவ்வளவு பெரிய காது. அந்த காலம் எத்தனை பெரிய அணிகள் படுத்திருக்கும் தொங்கி இருக்கிறார்கள். என்ன விஷயம் ஞாபகமா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு காலம் போகணும். பத்மநாபன் காது என்னமோ ஒரு மாதிரி கவலையா ஒரு மாதிரி தெரியுது. இருந்தாலும் பூர்ணமா தெரியணும் ஒழுங்கா பார்க்கும். அப்பேற்பட்டதான காதுகள் வண்ணம் எழுகள் மகரக் குழைவை சின்னம் இருந்தா காணீரே. அவன் காதுதான் அழகா இருக்குது. அவன் காது போனா அழகா அழகான திருக்காது. இதனால பெரியார பாத்திரத்தையோ தத்துவாசம் பின்னாடி விடத்துல இந்த பேர கால ஒழுங்கா மாட்டல் மாட்டி மாட்டேங்கிறது. குச்சி போட்டு சொல்றா கேட்க மாட்டேங்குது. அம்மா சொல்ற காலை தூத்து போயிருந்தா திருப்பி காசு பெரும் மாறுடா ஊர்ல ரெண்டு வருதான்னு சொல்லி இது காதுக்குள்ள ஒரு தோட்டம் மாற்றுறதுக்கு அவன் படுற பாடு ஒரு 10 வருஷம் இருக்கு. காது அரைச்சி வருந்தா தூது வருந்தா அவ்வளவு விசேஷம் இருக்கு. அந்த மாதிரி அழகான காதுகள் அவ்வளவு சிரேஷ்டம். ஒவ்வொரு நாள் சமயத்தை கோக்கெல்லாம் அவ்வளவா காதுகள்லாம் கை நெறி காதுல போட்டு விட்டுருவாங்க. இந்த காது முச்சின உடனே அவ்வளவா வராலாம். எரி நல்லா ரெடி விவகாரத்தை குழந்தைங்க போட்டு விடுறாங்க. அழகா
அம்மா பார்க்கறதுக்கு இதெல்லாம் வேண்டாம் நினைக்கிறேன். ஒரு நாள் குழந்தை போட்டுக்க வேண்டி அதான் எல்லாம் காது வாங்கினோட கிருஷ்ணகாரை போட்டுட்டு அடுத்த நாள் வாங்கிடுவோம். ஆச்சரியமான திருக்காது வண்ணம் எதிர்கொள் மகரக்குழைவை சின்னம் இருந்தவா ஆனீரே. அழகான திருக்காதுகள், அதுல ஜோரான அற்புதமான மகர குஞ்சாசங்கள். அழகான எம்பெருமான் குருவாயூருக்கு ஒரு அழகு, பண்டரிநாட்டுக்கு ஒரு அழகு, பாக்கியதிகாரிக்கு ஒரு அழகு. திருப்பதி பெருமாள் அதை கேட்கவே அந்த காதே தெரியாம போயிடுது. நமக்கு தேவை அந்த காது கேட்ட அப்படின்னு அழகா இருக்கு. அந்த மாதிரி ரொம்ப போட்டோம் பார்க்கறது பயங்கரமா இருக்கும். ஆனா தப்பு கால போட்டு திருப்பதி அந்த காதையே வளர்ச்சிட்டு ஒரு பெரிய வட்டாருக்கு இன்னொரு பெரிய வட்டம். ஆனா பார்க்கறது பல 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 ஜோரா இருக்கும். ஆச்சரியம் வண்ணம் எழில்கொள் மகரக்குழைவை சின்னம் இருந்தவா காணீரே. அழகா நமக்கு ஆளுதான் ரொம்ப ஜோரா எம்பெருமான் இருக்காங்க. பெரிய காலம் காதுகளை பார்க்கறது எம்பெருமான் குழந்தை பார்க்கறதா ரூபம் பெருசு. அது குழந்தைதான் அது பந்து குட்டி குழந்தை தேவையே வருது. தாமரை என்னோட கண்டுபிடிக்கிறது சொல்லி பார்த்துட்டே இருக்கு. பொம்மையை மாற்றி சொல்ல தாமரை பேசி பார்த்துட்டே இருக்கிறது. ஆச்சரியமான தரும் அதி விசேஷமான காதுகள் வண்ணம் எதிர்கொள் நகரக்குழைவை சின்னம் இருந்தவா காணீரே. அப்புறம் சமயத்துல கோக்கள்லாம் ஏன்னா ஆட சொல்றாங்க. சமயத்துல யசோதா மாதாவுக்கு பயம் ரொம்ப ஆசை. யசோதா மாதாவுக்கு பெண் குழந்தை கிடையாது. அதனால எல்லாத்துக்கும் இதுதான் அழகா அப்பப்ப அழகா தலையெல்லாம் திந்தி கொஞ்சம் வச்சு கட்டி இதெல்லாம் பண்ணிடுவாங்க. கருப்பு வந்து மாற்ற முடியாது. பெரிய கஷ்டம். இதெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. என்னவா பண்ணலாம் சொன்னான்னா ரகுநாதன் கோவில் இருக்கிற கிருஷ்ணனுக்கு மோடி அலங்காரம் கேள்வி சொல்லுவார். இந்த கருப்ப மாத்திர பாடு இருக்க பெரிய பாடு. அது கச்சை கட்டி ஒரு பாவாலை கட்டி இந்த தலையை பின்னி குச்சலை குச்சி முன்னாடி போட்டு ஒரு ஏகாசி அதை நிற்க வைக்கிறதுக்கே பெரும்பாடுன்னா யசோதை என்ன பாடுபட்டு ஒரு ஏகாசி மாத்திரத்து நிறுத்த வயது மோடி மாதம் போட்டு அன்னைக்குதான் போட்டு அடிச்சு அவன் பெண்ணா மாற்றி பார்க்கறத என்னவா குஷியோடு போடுது. அது தேவன் மொத்த நாளும் நிற்கிறது. ஏதோ கடத்த போயிடுவது ஏகாதோட முந்தி அடிச்சுட்டு கூட்டணும் பார்த்து பார்த்து நீ ஜோரா ஆக்காம ஜோரா ஆக்காம ஜோரா அந்த மாதிரி அன்னைக்குதான் கண் போடுற மாதிரி தான் நிற்கிறது. அப்புறம் ஏதோ பரவாயில்ல ரெண்டு பண்ண குளிக்கிறவர்கள் போடுறது. அன்னைக்கு பார்க்கணும் போல 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 படம் கட்சியெல்லாம் இந்த கொஞ்சம் முன்னாடி ஸ்டைலா போட்டு காலையில் இன்னும் அதே மனசு இந்த கூந்தல் எடுத்து அப்படி முன்னாடி என்ன செய்ய பண்ண முடியாது. அவ்வளவு சிரேஷ்டம் அழகான அந்த மாதிரி யசோதோடு அழகான கண்ணத்தில் அமைதி நீடி கண்டதான் அழகா ஒரு திலகமிட்டு மூக்கவர் உள்ளாக்கணும் காற்றை நவமூர்த்திகம் கார அழகா சிமிக்கி எல்லாம் போட்டு விட்டு பட்டு சாப்பிட்டு பாபாவை எல்லாம் கட்டி விட்டு கையில் ஒரு குங்கும சொப்ப கொடுத்து எல்லா வார்த்தைகள் நவராத்திரி வாரா கூப்பிடுவாங்கோ அழகா போறது நீ ஆடி நாடி ஆறு கால அடி ஜிபிக்க ஆறு அழகா அம்மா ஜிபிக்க போட்டுருக்கா பொங்கல்லாம் போட்டுருக்கா. இது ஆடை ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பி ஆடி அடி கண்டிப்பா கிளடினா சரியா அப்படின்னு அதெல்லாம் என் தங்கையே அப்படின்னா அப்படின்னு தம்பினா கையில இந்த பயனா பொம்பளையா தங்கிதான் அன்னைக்கு நல்ல அப்படின்னு அப்ப என்ன நீயே கண்டுபிடிச்சு போறாங்க. அவரோட அம்மா அண்ணா என்ன பார்த்து பெண் பிள்ளைன்னு சொல்லிட்டாமா ஆண் பிள்ளையோ அவர் நிற்கிறது. உடனே யசோதமாரா அடி ராஜாத்தி உனக்கு வேஷம் கணக்கச்சிதமா இருக்கு அண்ணா கொண்டாடாண்டி ராஜாத்தி உன்னை போய் யாராவது இப்ப பார்த்து ஆண் பிள்ளைன்னு சொல்லுறாளா எந்த அர்த்தம் ஒண்ணுதான். அம்மா இப்படி சொல்லுவா நம்ம குஷாமா சரி எல்லாத்துக்கும் போயிட்டு அழகா ஜோரா எல்லாருக்கும் குங்குமம் குஷோடி வந்தாக்கா எங்க ஆத்தோடு வந்துடுவோம் சரிம்மா அழகா போகும் பொழுது இப்படியெல்லாம் நோக்கி பண்றத எல்லாம் பண்ணக்கூடாது கரண்ட் வந்துடும் முடியாத பண்ணுவேன். கஷ்டப்படி சந்திரன் சூரியன் வெட்டி சுற்றிலாம் மாற்றிவிட்டேன் என்ன மாதிரி பிடிக்கிறதுமா அப்படின்னு பிடிங்க சும்மா அவங்க தெரியுமாட்டான் பல நிறைய புஷ்பம் வேலை வச்சிருக்கான். நீ இருக்கிறது மூக்கு வாசனை வரலையே கையில பூ வாசனை வரலையே எவ்வளவு பிடிச்சிருக்கு கையில இருக்கப்படாதா ஏன்னா
பூ வாசனைக்காக அழகுக்காக சும்மா அழகு கையில் இந்த வகையெல்லாம் போட்டு கையில் அழகா சுப்பா குஞ்சிதமான மருதாணியெல்லாம் வச்சு குஞ்சிதமான கையில் காலில் நாளைகள்லாம் இட்டு விட்டு கண்ணம்மா நசனாலே லீலாசுர கிருஷ்ண கர்ணாந்தசுரர் கோபால சுந்தரி வர்ணிக்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணன் அவ்வளவுதான். கிருஷ்ணனுக்கு ஒரு ஸ்ரீ அலங்காரம் பண்ற தைரியம் ஒரு லீலாசுரருக்கு ஒரு பாரதிய இடத்துல வர மாட்டேங்கிறது. ரொம்ப சிரேஷ்டமா இப்படி தோணிச்சுதான் தெரியல. அது புருஷோத்தமனுக்கு ஒரு பெண் வேஷம் போடுற தைரியம் வரவே வராது, முடியாது. புருஷோத்தம் கருப்பு, இதுக்கு ஒரு ஸ்ரீ வேஷம் போட்டு மயக்க முடியுமா? போட்டு பாதுங்க நயங்கி வைத்தா தோத்து வைத்தா கண்ணம்மான்னு புலம்பரம். ஆச்சரியம் மேல அவ்வளவு ஆண்டியா போகிறாங்க. மாமி எங்க ஆசை கொண்டு வந்துடுவோம். யாருடாவா யாருடியான்னு சொல்ல தெரியும். ரூபத்தை பார்த்தா யாருடி, பரவ பார்த்தா யாருடா. இது அப்படியே ஆனந்தம் பெண்கள் இருக்கிறது. ஒண்ணு பரவாயில்ல. யாரு பார்த்தது தேடி பொண்ணேன். எந்த தெருவில் இருக்க? மேல தெருவா, கீழ் தெருவா, நடு தெருவா? அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன சொல்லடி. நான் கண்ணுச்சுட்டு தான் முடிக்கிறது. அதை பார்க்கும்போது அப்படின்னு தோணுது. இப்படி கூந்தலாக ஆடுது, காதலாக ஆடும் பொழுது நீன்னு தோணுது. உடனே நானி யசோதா மாதாலேருந்து இந்த குடும்பமே கல்லாப்பட்டி ஒரு மாதிரி யசோதா மாதாலேருந்து அவருக்கு பாவமாக பிடிச்சி எதுக்கடி வந்த எங்க ஆட்டில் சொல்லு அம்மாவை சொன்னேன். வரலாம் இப்படி போட சொல்லி ஆடுது. இந்த ஸ்ரீகோள் மட்டும்தான் பார்த்துருக்கு. லோக்கெல்லாம் இப்படி பண்ணி வந்து போவேன். உடனே அச்சோ அடி பொண்ணேன் அவனை இருக்கிற யசோதா மாதாவை பார்த்துட்டு இல்லையடி. உடனே சொல்றது இன்னைக்குதான் பொண்ணு ஆகு. அவனை இதை வச்சு நீங்க பார்த்துக்க முடியாது. இன்னைக்குதான் அம்மா பொண்ணா மாத்திட்டான். அது எப்படி? அதெல்லாம் தெரியாது. சரி எதுக்கு நீ உங்க ஆட்சி பொருளுக்கு வரணும்? அங்கெல்லாம் நிறைய சுண்டல் வந்துடும். அது வந்து கேட்டாங்க. இப்படியோ ஒரு யாரை கூப்பிடுறது எல்லாருக்கும் ஆனந்தமா இருக்கு. சில பேர் வந்து கேட்டுட்டார், டேய் நீ கிருஷ்ணன் தான்டா. இதுக்கு ஒன்றும் புரியல, கண்டுபிடிச்சுட்டாரு. 10 மாமி ஏமாந்து போயிட்டா, இந்த மாமி ஏமாந்தியே. சொல்லு நீ கிருஷ்ணன் தான்டா. இது ரொம்ப வெக்கம் ஜாஸ்தியா இருக்கு. பாவாடி துணி கண்ண முடியும், கோவணத்தை வேற கட்டிக்காம முடியும். அதே பாவாடி நல்லக்கே இருக்குடா. அச்சோ ஐயோ ஐயோ யசோத எல்லா அழகாரும் ஒழுங்காத்தான் நம்ம போ அப்படின்னு ஓடி அம்மா மாமி இதை கிண்டல் பண்ணான். வேண்டா மாமியை கண்டுபிடிச்சிட்டான்னா ஏ கிருஷ்ணா சொன்னான்னா எனக்கு வெக்கம் வந்துடுச்சுன்னா பாவாடை எடுத்து மூடிட்டுன்னா உடனே மாமி அம்மா ரொம்ப அழகாரம் வந்திருக்கா போறான்னு என்னம்மா அழகாரம் குறைச்சல் கிருஷ்ணி பார்க்க சந்திரனோட சூரியனோட எல்லாம் தெரியாது. நமக்கெல்லாம் என்ன தெரியாதாண்டே இதே தான் மாமியும் சொன்னான். போலாம் வெக்காந்தி பாவரத்துக்கு கூட ஆடப்பாயல யசோத வாஸ்தவம் தான். எல்லா அழகாரும் தெரியாத எனக்கு வாஸ்தவம் தான் அப்படின்னு. ஏமா நீ அப்படியே சொல்ற அப்படித்தான் அதுக்கெல்லாம் ஜாக்கியாக சொல்ல முடியல. குழந்தைங்க அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அது காதல சிவன் போட்டு விளையாடுது. அது பண்ண அர்த்த காலம் அவன் சந்தோஷம். யசோதையோட காதலாம் எடுத்து போட்டு கொண்டா 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 நான் போட்டு அம்மாவோட காதலா இருக்கு. சோட பெரிய பெரிய தோடலாம் அப்படி மாட்டு நிறைய திருவிழா போட்டு நடா. ஏ கிருஷ்ணா என்ன எனக்கு மேக்கப் என்ன என்ன காது தோடு ரொம்ப பெருசா இருக்க மாதிரி சும்மா நல்லா தான் இருக்கு. எங்க அம்மா போட தெரியுமானோ ஆசையோட கொடுத்துருக்காங்க. பெரிய இதை உனக்கு காதே கிடையாது. அந்த தோடு வேற தெரியல. பெருசா வேஷம் இல்லையோ ஓடி தோடு போட்டுருக்காங்க. தோடு என்னவோ மலைகள் வந்து காது பற்றி சொல்லிட்ட மாதிரி இன்னொரு தோடா போடுவா.
பெருசா போட்டோட ஓடி ஒரு துக்கம் நெஞ்சு அடைக்க நல்லா பெருசா போட்டுக்கிறாரு. அன்னைக்கு பார்த்து இன்னோடு போட்டு வந்திருக்கு. இது பார்க்க என்ன காதல புண்ணாங்க இருந்துச்சு. காதல பொண்ணு போட்டு மருந்து போட்டு வந்துருக்கேன். ஏதா கிருஷ்ணா இவ்வளவு பேச அசிங்கமா பொண்ணு வெக்கமா நமக்கு இன்னோடு போட்டு கேட்க சொன்னேன். அது நேரம் இது இன்னைக்கு போச்சு. ரொம்ப சமத்து. எப்பொழுது ஒரே வார்த்தைதான் பக்கமாகதான். அது மாறவே மாறும். எப்பொழுதுதான் ஒரே வார்த்தை. ஆச்சரியமான அந்த திருக்காதுகள் மன்னம் எழுதொள் மகரக் குழைவை இன்னம் இருந்தவா காணியே. அந்த எம்பெருமானுடைய மகர குண்டலத்தை வந்து பாருங்களே, ஆச்சரியமான திருக்காதுகளை பாருங்களே, அந்த காதுகள் இருக்கும்படியான மகரக் குழைகளையும் பாருங்களே. ஆச்சரியமாச்சு எம்பெருமானுடைய திருக்காதுகள். அவ்வளவு அழகா அந்த காதுகளை பார்த்தால் கண்ணை பாதுகா. ஆச்சரியமான வில் போல வளர்ந்த புருவம் அப்படியே எடுக்க நளினம். ஒவ்வொரு சமயத்தில் புருவம் ஏறதும் இறங்கிறதும் அந்த வாடுறதும் அது கூடதும். குருவையர் புருவம் கூட, குருவையர் புருவம் கூடி நெறிந்து உள்ளாத சமயத்தை பிரபு வச்சு ஊதுற சமயத்தில் கூடுறோம். இது கூடி ஏறத்தான் உலகம் என்ன எத்தனை நுணுக்கமா கவனிக்கிற தெரியும். குருவம் ஒரு தனி அழகு பார்த்துக்கிறது மக்களமான புருவம். ஆச்சரியம் அந்த புருவம் அதிவிசேஷம். பருவம் நிரந்தாமே பாரெல்லாம் உய்ய திருவின் வழிபோக்கும் தேவகி பெற்ற உருவு கரிய ஒளி மணி வண்ணன் புருவம் இருந்தவா காணீரே பூங்குழலிக்கு வந்து காணீரே. ஆச்சரியமான திருப்புருவங்கள் மன்மதனுடைய கரும்பு இந்த மாதிரி வளைஞ்சிருக்கு. அதிலேருந்து அம்பு கிளம்புற மாதிரி கட்டூரி திலகம். ஒரு பாட்டங்க பார்க்கணும். புருவத்திலேருந்து முளைச்சா மாதிரி தாமரை முளைச்சா மாதிரி மஞ்சள் தாமரை முளைச்சா மாதிரி ஒரு கோபிஷ்ணன். அது என்னது இங்கிருந்து அது முடியல. என்னமோ கீழே இருந்து கிளம்பி அகண்டிட்டு போய் என்னமோ இது பார்த்தா புருவத்திலேருந்து அழகா முளைச்ச ஒரு தாமரை புஷ்பம் மாதிரி இருக்கு. புருவடியே ஒரு பில்லு மாதிரி எம்பெருமான திருப்புருவங்கள். ஆச்சரியமான புருவங்கள். பருவம் நிரந்தாமே பாரெல்லாம் உய்ய சிறிதின் வடிவோக்கும் தேவகி பெற்ற உருவு கரிய ஒளி மணி வண்ணன். ஆச்சரியமான தேவகி பெற்றுடாலாம். தேவகி பெற்றா எப்படி நல்லா கமை உருவு கரிய ஆன ஒளி மணி வண்ணன். நல்லா சாலக்கிராமம் போல பலவலக்கிரமம், இந்திரநீல மணி போல பலவலக்கிரமம், மரகத பச்சை போல பலவலக்கிரமம். எந்த வண்ணமே தெரியல. பொன்னின் வண்ணம், மணியின் வண்ணம். சமயத்தை பார்த்தா தங்கம் போல தெரிக்கிற, சமயத்தை பார்த்தா மணி போல தெரிக்கிற, சமயத்தை பார்த்தா வைரம் போல பிரகாசிக்கிறது. என்னன்னே தெரியலையா. அதனால் அவ்வளவு சிரேஷ்டம். உருவு கரிய ஒளி மணி வண்ணன் ஒரு சிரேஷ்டம். பருவம் நிரம்பாவே பாரெல்லாம் உய்ய. சின்ன பையனா ஆனாலும் லோகம் உயர்த்துக்காக பால்ய வயசிலேயே அதிமானுஷ சேஷ்டிதங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கப்பட நாடக வேஷதாரி. அந்த வேஷதாரி இவ்வளவு விளையாடுறான். அப்பேற்பட்ட உருவு கரிய ஒளிமணி வண்ணன் புருவம் இருந்ததா காணீரே. அது அப்புறம் வழக்கா இந்த கோபியோட சங்கேத பாஷை நிறைய அப்படி புருவத்தை வசத்துறான். அப்படி புருவத்தை விளையாடி இதை விளையாடலாம். சமயத்தை அவ்வளவு அந்த புருவத்தை வசத்தியே சாதாரண குழந்தைகள் எல்லாம் பயன்படுத்தான். ஒரு புருவத்தை மட்டும் மேல வசத்துறாங்க. எல்லாரும் முடியாது. அந்த கீழே இருக்குன்னா தெரியும். ரெண்டு பேரும் மேல ஒரு குறுக்கை இருக்கிறாங்க. அழகாக ஒரு புருவத்தை ஒரு புருவம் வசத்துறாங்க. அதன் பேசும் பொழுது இந்த கண்கள் அசையும் பொழுது இந்த புருவம் அதுக்கேற்ற மாதிரி ரசனையை முடிச்சு ஒரு ஆட்டணும். அதனால புருவம் அதை சாதாரணமா மனுஷாலாம் பேசும் பொழுது முகத்தை ஒரு மாதிரி குத்துமதிப்பா பார்த்து பேசினார். கண்களை பார்த்து பேசினாங்க. யாருக்குமே அந்த கண்களை பார்க்கிற தைரியமும் இல்லை, அந்த தியானமும் இல்லை. அப்படிப்பட்டதான மனோபலமும் அதனால கூடுமான வரைச்சாலுமே அப்படி முகத்தை பார்த்து பேசுறது கண்ணோட கண்ணு பார்த்து பேசுறதுன்றது ரொம்ப நடக்கவே நடக்காது. அப்படியே யாராவது பார்த்து நம்ம கண்ணை பார்த்து கண்ணை தாழ்த்தி இப்படிதான் பார்க்க முடியாது இல்லையா. கண்ணோட கண் அப்படி கண்ணோட கண் பார்த்து பேசும்பொழுது புருவத்துடைய அழகு சொன்னாலே அது எம்பெருமான்
தெரிஞ்சபோது குருவத்துக்கு அளவு வேற இந்த கண் எப்படியெல்லாம் மாறுகிறது குருவம் மாறுறது. அது ஒரு ஆதியம் ஆக்கும் பொழுது அந்த குருவத்தை கொண்டு அவர் அசத்தியமா மயக்கிறோம். என்னமா பார்க்கலாம் குருவத்தை கொண்டு என்ன பார்க்கலாம் சரிகுருவம் கொண்டாலும் ஒரு குரு ஆச்சரியம் அப்படியே செதுக்க வச்சா போல ஒரு குரு நல்லா இப்படித்தான் இருக்கணும். அவ்வளவுதான் குருவம் இருந்ததா காணுங்க. சில பேர் குருவம் இருக்கா இல்லையா எங்க மேல மையெல்லாம் கொண்டு அப்படின்ட்டு நம்மளாம் பண்ண குருவம் தெரிய பண்ணுவோம். சில அசைச்சு வச்ச மாதிரி இருக்கும், முடிய கொஞ்சம் சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும். நமக்கே சில பேர் கொஞ்சம் பயமா இருக்கும். சில பேர் எங்களோட குருவம் அடி வச்சிருக்கும், அது எங்கேயா பாதி குருவம் காணாம ஒரு கோடில் தீச்சு வச்சிருக்கும். என்னமோ அந்த குருவம் சரியா அமைகிறதுன்றது பெரிய விஷயம். நிஜமாவே மழை திறக்கணும்னு சொன்ன அவ்வளவு பெரிய விமர்சனம். குருவம் சரியா அழகா நேர்த்தியா பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் அப்படியே இருக்குன்றதுதான் ரொம்ப ஆச்சரியம். அது வயசாக வயசாக தலையெல்லாம் நினைச்சு போகும்போது சில பேர் தலை இருக்க குருவம் மட்டும் நினைச்சுக்கணும். அது இன்னும் கஷ்டம். அதை பாடி 5 மணி மரத்தை நினைச்சிருக்கோம், 5 மணி கழுத்து கிடக்கும். இதை சரி பண்ணவும் முடியாது, விடவும் முடியாது. அதெல்லாம் பெரிய பெரிய இருக்கு. அதாவது பாடி நண்பர் 125 வயசு அப்போ அழகா கடைசி காலம் தான் குருஷன். அப்போ கூட அந்த குரு அழகா செடிக்க வச்சாங்க. இந்த குருவத்தை கொண்டு பார்க்க முடியாது. பார்க்க குருவத்தை பகவான் துடிக்க நல்லா பார்க்கிறேன். ஜெயிக்கும்போது திருவிழா பார்க்க பிடிச்சி கூட வச்சேன். தாண்டவெல்லாம் ஜெயிப்பான் போகும் குருவத்தை துடிக்கலாம். அதெல்லாம் பயந்து வச்சேன். இவனையும் குருவத்தை சுருக்கலாம். இவனுக்கு எனக்கு நினைச்சே கிடையாது. இவன் தேரோட்டி நானே அதுலேயே பயந்து போயிட்டான். குருவத்தை ஒரு சுருக்கு சுருக்கினா துரியோதன் போயிட்டான். உருவம் இருந்தவா காணீரே. உருவ கரிய ஒளி அது நல்ல கருப்பு. அது குருவமே தெரியாது. அதான் ஒரு குருவம் தெரியாது. அது இன்னும் அது நிஜமாவே நல்ல கருப்புல குருவம் ஒண்ணு இல்லை. சரியா பார்த்தா குருவத்தால பெரிய பிரயோஜனம் தான் இல்லை. குருவம் இல்லைன்னா வாழ்க்கையில ஜீவியம் பண்ண முடியும். நாட்டு இல்லை கண்ணு தான் வாழ்க்கை கஷ்டம் தான். குருவம் இல்லைன்னா கூட சத்தியமா வாழ முடியும். ஆனால் அந்த குருவம் இருந்தாலும் எனக்கு வேணாலும் பேசணும். இந்த குருவம் வேணா கண்ணை பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கும். புருவம் இல்லாம ஒரு கண்ணுக்கு பார்க்க வச்சுக்கணும். அதோட கண்ணு பார்க்கவே இருக்கு. முதல்ல யாரை பற்றி பார்க்கிறேன். இந்த புருவம் இருக்கோ கண்ணுக்கு ஒரு வெள்ளக்கோடு மாதிரி இருக்கணும். என்ன டிசைன் பண்ணணும் நமக்கெல்லாம் இந்த புருவம் என்னதுன்னு தோணாது. இது என்ன அவசியம் வெளி போடுறது அது இருந்ததுனால இந்த புருவம் நான் கிடைக்கிற முடியாது. எங்கேவா இருக்கும் புருவம் இருக்கிற வரைக்கும் இருக்கிறாங்க. பகவான் தெரியாது. நூறு ஒரு ஒரு கோடு இடிச்ச மாதிரி அதுல 50 100 முடி வச்சு அழகாக அது கோடு மாதிரி படைஞ்சு வச்சிருக்காங்க. என்ன அழகா செதுக்கி வச்சிருக்காங்க. அழகாக ஒரு செதுக்க ஒரு பிரதட்சணை கொடுத்து அழகாக குருவம் கருப்பா எடுத்துருக்காங்கன்னா அது இது கருப்பு. அந்த கருப்பு ஒரு கருப்பு குருவம் பதினாலாம் பாருங்க என்ன தெரியும். அப்படி அது கோடு கிழிச்சுட்ட மாதிரி இருக்கும். நம்ம மைய கொண்டு கிழிச்சுடும். அதனால அது சாதாரணமாகவே குருவம் அந்த அடர்த்தியா இருந்து அது சொல்ல வளர்ந்து அது வள வளையும் கடைசியா அது இழுத்து விட்டா மாதிரி இழுத்த மாதிரி பர்மிஷன் தெரியும். பார்த்தா தெரியும். அப்படியே அந்த கண்ணை கீழே முடிய அந்த குருவாங்க அப்படி முடிய ரெண்டு அப்படி அது நீ மாதிரி இருக்கு. அழகு குருவம் இருந்தவா காணீரே. அழகான எம்பெருமானுடைய குருவை அழக பாதுடா மயங்கி வைக்கிறார் பெரியாரா. எம்பெருமானுடைய குருவம் ரொம்ப அழகா இருக்கு. சில கோபிகளெல்லாம் வந்து குருவத்தையே கழிக்கலாம். அது எவ்வளவு அழகா இருந்து பார்க்கணும். ரொம்ப குஷியாகி கண்ணத்தை கடிப்பா, மூக்கு கடிப்பா. ரொம்ப குஷி ஜாஸ்தியா இருந்தா இங்க போய் ஒரு கடி கடிப்பா. நம்ம ஒரு இங்கு பண்ணி கொடுக்க அந்த அளவு கோபியை கடிச்சு 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 அது ஒரு டிசைன் இருக்கு. ஒரு அழகு ஆச்சரியமான ஒரு குருவம். அவ்வளவு அழகா அப்பப்போ இப்படி பண்ணிடுறாங்க. வாழ்க்கை வரும்போது புரிஞ்சோம். ராஜி ரொம்ப அழகாத்தான் போகணும்னா நீ நானே பார்க்கணும். அதுக்காக கொண்டு ரொம்ப அழகா இருக்கும். தேவை நீர்கள் ராஜிக்காக அனுபவிச்ச பிரசங்கள் சொல்லி நாடாது. அழகான குருவம் இருந்தவா காணீரே. பூங்குழை வந்து காணீரே. அவர்களெல்லாம் புருஷன் என்று கோபிகளே கிருஷ்ணனுடைய குருவத்தை பார்க்க வேண்டி அது தூங்கும்போது அந்த குருவோட அழகம் விஷாதி தலைவி கொடுக்க அவ்வளவு சிரேஷ்டம். இவ்வளவு சமயத்தை யசோதா மாதிரி குருவம் ஒழுங்கா தெரிய மாட்டேங்கிறச்சோ குழந்தை ஏற்கனவே கருத்து. குருவ வேதத்துல எப்படி இருக்குமோ அப்போ மையெல்லாம் இருந்தா தலைவி 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 விடும். அதுக்கப்புறம் மையெல்லாம் ஈஸ்டர் அது இன்னும் குருவம் இருந்தவா காணீரே. அவ்வளவுதான் அந்த திருக்குருவத்தை பாருங்க.
ஆச்சரியமான புருவத்தை மன்னிச்சா அனுபவிச்சா திருநெற்றி அழகாச்சு கத்தூரி திலகம்லாம் மடலே மடலே சொன்னா பழக்கே அந்த ஒரே பரந்த நெற்றி பரந்த நெற்றி அது கஸ்தூரி திலகம் கஸ்தூரி திலகம்லாம் மடலே எங்கே ஒரு நெத்தியை பார்க்க ஆரம்பிக்கிறதா முடிய மாட்டேங்குது இந்த வரைக்கும் கணாரத்தை பார்க்கலாம் செங்கனி வாழை பார்த்ததான் உண்டு திருமுகத்தை வசிக்கிறதா உண்டு நீலாசுரம் மட்டும் எங்கேண்டோ ஒரு நெத்தியை பார்த்துட்டான் அப்ப எவ்வளவு தூரம் அழகாசுரம் கஸ்தூரி திலகம்லாம் ஆடப்படலே அந்த கஸ்தூரி திலகம் இந்த நெத்தியில இருந்து அழகா எல்லாருக்கும் அழகா இருக்கு அப்படி ஒரு அழகா இருக்கு அவ்வளவு ஜோரம் அற்புதம் விசேஷம் சித்தி நிறுத்தி திருடுவோர்களை பற்றி பறித்துக் கொண்டு ஓடும் பரமந்தன் நெற்றி இருந்தவா காணீரே முற்றிலும் தூதையும் முன்கையிலே தூவையும் சிற்றி இழைத்து திருடுவோர்களை பற்றி பறித்துக் கொண்டு ஓடும் பரமந்தன் நெற்றி இருந்தவா காணீரே. இந்த குழந்தைகள்லாம் விளையாடுறா குட்டி குட்டி கோட்டுறவங்க எல்லாம் திருவிழாவுக்காக விளையாடுறது சின்ன சின்ன சொல்லி எல்லாம் வச்சுட்டு குட்டி குட்டி பானை எல்லாம் வச்சு சமையல் விளையாடுற அந்த கல்விக்காரங்க இந்த குழந்தைகள்லாம் என்னதான் 21ஆம் நூற்றாண்டு ஆனாலும் ஸ்திரீ குழந்தைகள் ஒரு பாத்திரம் சமைக்கிறது விளையாடுறது இருந்தாலும் அதை விட இந்த குழந்தைகள் மாதிரி இந்த காடு பொம்மை எல்லாம் வச்சு உடச்சி பிரிச்சு பார்க்கறதுலாம் அவர்கள் ஒன்றும் அந்த ஒரு பாத்திரம் ஒரு கரண்டி ஒரு 2-3 சம்பளம்லாம் கொடுத்தா அதில் தண்ணி ஊற்றுவதாகவும் அம்மா எல்லாம் பார்த்து இதே அது எந்த விளையாட்டு சொல்லி கொடுத்தா என்னமோ இன்னி வரைக்கும் ஸ்திரீ குழந்தைகளுக்கு அது சலுகை பண்றது விளையாட குழந்தை குடி தொட்டத்தை எல்லாம் அழகா மரம் வீடெல்லாம் கட்டி அடுத்தெல்லாம் வச்சுங்க ஜோரா விளையாடும் இதுக்கு பொறுக்க மாட்டேங்குது எப்பவுமே ஆம்பளை வசங்களுக்கு ஸ்திரீகள் தனியா தேவைன்னு சத்தம் போடாம கூடி போய் விளையாடுறது நின்று சும்மா அப்படியே உட்காந்து குடு குடு ஓடி நம்ம வந்து குடிச்சோமா மேலே ஏறினோமா நாளை தான் போட்டு உடச்சோமா அதை பார்த்தாலும் 4 பானை வச்சு ஓட்ட வச்சு சொல்லுவேன் நான் வந்து சமைச்சுட்டேன் நீ வாடி கஞ்சி வெடிச்சு விடுவேன் பாட்டி எல்லாம் பேசுற மாதிரி பேசுறது இந்த குழந்தைகள்லாம் அடி எவ்வளவு நேரம் ஆச்சு தானே வச்சு பாரு முதல்ல ஆயிட்டா பாரு ஆயிரமா ஏதோ சொல்றது ஏதோ யார் பண்ணுறேன் நான் நண்பர்கள் எல்லாம் விளையாடிருக்கு எல்லாம் சமையல் கறி வச்சு விளையாடிருக்கு இது நீ நாட்கள் எப்படின்னா பின்னாடிதான் வேலைப்படல இப்பயுமா வேலைப்படும் இப்படியே கதையை எடுத்து ஒரு சிந்திக்கு அப்புறம் தமிழ்மையே கட்டின்னு கிடக்க வேண்டியது இந்த நாளாலே 3 என்னதா சம்பாதிச்சாலும் வெளிச்சா இந்தியாவே வெளிச்சாலும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராகவே இருந்தாலும் ஒருத்தர் கல்யாணம் போயாச்சுன்னா அவன் தலைவலிக்கு காஃபி வேணும்னா வேலைக்காக கொடுக்க முடியாது ஓடிதான் எப்படியும் போகணும் தனி ஒரு உட்காரமா இப்படி இருக்கு இப்பயே உட்காந்து ஒரு விளையாட வேண்டிய வச்சா இதுக்கு ஒரு பானியா சொல்லியா துவைக்கிறானா வெடிக்கிறானா அது வேற போகணும் வெடிச்சு கொடுத்தாலும் பரவாயில்ல இவாலாம் வெடிக்கிற மாதிரி பாவம் கிடையாது இந்த கிருஷ்ணா வெடிச்சா நீங்க இந்த குழம்பு கட்டியை கொண்டு வந்தேன்டா இன்னைக்கு அக்கா வெடிச்சு வந்தேன்டா இந்த குடி துவைச்சாலும் பரவாயில்ல அதுவும் கொடுக்க மாட்டேங்க இவாரா விளையாடலாம் இவன் வந்து பாவம் எடுத்து மறைச்சு கிடைக்கும் போறான் ஒண்ணுமே சும்மா உட்காந்து பயம் அவர்களுக்கு புரிகிற ஓடி வருது அதனால பாவம் எப்படி போட்டு உட்காந்து அசைய முடியாம நிற்க முடியாம நடக்க முடியாது அடி எங்கடி ஏதோ ஒழிச்சு ஒண்ணுமே போடா பாவாடை பிடிக்காது பாவாடை பிடிக்காது போடா 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 கட்டது உடம்பு ஆலயம் என்பதுமா அவ்வளவு தூரம் படிச்சிருக்க முற்றிலும் தூளையும் முன்கையுமே பூவையும் அழகப்பட்டு சொத்தெல்லாம் வச்சுருக்குங்க இந்த கல்லாங்க விளையாடுற கல்லெல்லாம் வச்சுருக்குங்க அந்த மாதிரி உண்ட குழந்தை ஸ்ரீ குழந்தை விளையாட்டு நிறைய உண்டு அதெல்லாம் பாடி அழகா சேகரிச்சு இன்றைக்கு பானை கொண்டாடி உண்டாவது அரிசியை கொண்டாடி அவங்க 4 பருப்பு கொண்டாடி இது போல சொல்லி விளையாடுறாங்க பாட்டு என்னமோ அந்த மாதிரி விளையாடுறது எல்லாத்தையும் கொண்டு எல்லாம் வச்சுருக்கான் ஒரு அழகா சொல்லி எல்லாம் பத்திரமா வச்சிருக்கா இன்னொருத்தி பானை பத்திரமா வச்சிருக்கா இன்னொருத்தி அழகா கை கல்லாங்கல்லாம் வச்சிருக்கா இதுக்கு பொருட்கள் தன்னோட விளையாடாது இன்னும் தனியா உட்கார்ந்து விளையாடுறாங்க இது என்னத்துக்கு பெருசா கோபியா வரணும் இதுக்கு நல்ல கால விஷயமாவே எடுத்து வச்சுட்டு அழகா காரியை வச்சுட்டு போயியா அந்த ஓரத்தில் உட்காந்து மாட்டு வந்துருக்கு அனுபவம் கருட்டி உட்காந்து விளையாடுறதுக்காகோ வந்துருத்தோம் முற்றிலும் தூளையும் முன்கையிலே பூவையும் சிட்டு கிடைத்து திரிவர்களோர்களை பருங்கி பறித்துக் கொண்டு ஓடும் வருத்தி எடுக்கிறான் அங்கேயிருந்து வந்தாங்க விளையாடி இருக்கணும் என்ன விளையாடு எல்லாத்தையும் அழுத்தான் கையில் சொல்லி கல்லாங்க ஏ கிருஷ்ணா
இப்பெல்லாம் அக்கிரமம் பண்ணாத ஆகிட்ட கையில் போய் நினைச்சான் என்ன திமிர் உனக்கு இதுக்குள்ள கைவசம் நிற்கிறியோ அடிப்பேன் இவசரம் நான் அடிப்பேன்னா அந்த வயசுக்கு இந்த ஸ்திரீ புருஷன் அதெல்லாம் கிடையாது. என்னடா நீ பெரியவா நானும் தான் பெரியவன் உடனே சொல்றியா ஸ்ரீ நான் யசோதாதா பிள்ளை பெரியவனான கோகுலத்துக்கு ராஜா நான் சொன்னா கேட்கணும் போடா ராஜா மாதிரி இது படிங்க ராஜா நிச்சயத்துக்கு வாய் பேசிக்கிறது கோவில் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட ஆகிட்டு இந்த விளையாடுறதுனால கவச்சு பண்ணி வச்சிருக்கா குழந்தை போட ஆணும் வெக்கம் இல்லாம ஸ்திரீ குழந்தையோட வந்துட்டு அவ விளையாடுறவெல்லாம் பிடுங்கிறான் பெரிய ராஜா அப்படின்னு அடி அப்படின்னா சொல்லாதேவி ஜாக்கிரதை. ஆமா யாரும் புருஷ குழந்தைகள் சேர்த்துக்கணும் தோத்தான் முடியாது அவனால பெருசா வீரத்தை எங்கிட்ட காக வந்துட்டான் ஒத்தைக்கு சண்டை போடலாம் முடியாதா நிற்கலாம் பாவங்கள் சொல்லி சண்டை போடலாம் அந்த வயசு தெரியாது சொன்னாலே ஒரு வயசு இருக்கு இந்த 80 வயசு வரும்போது எல்லாமே மாறிடுது. அது வரைக்கும் நிச்சயமாக இந்த வேதங்கள் தெரியவே தெரியாது. அது சுகமான ஒரு அனுபவம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையோட 13 வயசு வரும்போதுதான் எல்லாமே வாழ்க்கையுடைய எண்ணங்கள் வாழ்க்கையுடைய பரிணாமங்கள் எல்லாமே மாறிப்படுது. அப்பதான் ஸ்ரீ புருஷ வேதம் காம சம்பந்தமான எண்ணங்கள் அதுக்கப்புறமா தான் வாழ்க்கை நிச்சயமா என்ன எனக்கு கவனிச்சு பார்க்கணும். அந்த எண்ணங்கள் உண்டாகாத வரைக்கும் பரமசுகம் பரமசுகங்கள் எல்லா குழந்தைகளுமே செய்யும். அது மாதிரி புருஷ குழந்தை பாடு ஸ்ரீ குழந்தை விளையாடுறாங்க கேட்கிறாங்க அடிச்சு சண்டை போடும் கண்ணாட்ட ரெண்டு மாதம் கையை பிடிச்சிட்டு திருவிழா ஓடும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு விசாரமே கிடையாது. விசாரமா தோண கர்மஷனே கிடையாது. சரி அபிமானம் கிடையாது. 13 வயசு வந்து இந்த சரீரத்துடைய அழகு இழுக்க ஆரம்பிச்சோன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் சரீரம் இழுக்கிறது இல்லை. அதனால அது வரைக்கும் சரீரத்தில் ஒரு கவர்ச்சி கிடையாது. அது நல்லா இருக்கு இதுக்கு மேல ஒரு சரீர அபிமானம் ஒரு கவர்ச்சி ஒரு காமம் சரீரத்தை அனுபவிக்கணும் ஒரு ஆசை சும்மா வராதுலாம் அந்த 13 வந்தாலும் போச்சு. அந்த 13 வந்ததுக்கு அப்புறமா தான் ஆனந்தம் தான் விட்டு போயிடுது. அது வரைக்கும் பிரமஸ்கம் 13 வந்துட்டோம் அப்படின்னா அது போச்சு. அதனால திரும்ப என்ன பண்ணா அதே பாவத்தை நம்ம இருந்தாலும் கூட லோகத்தால் எதிர்பாராது. ஏன்னா அந்த வயசு அந்த சரீரத்துடைய ஸ்திதியில தோணி போகணும். 13 வந்துட்டு போச்சு. அந்த மாதிரி கோபிகள் வண்டி சவாரி வரைச்சு கல்யாணா கையை பிடிச்ச தருட கிருஷ்ணனோட இதோடு குழந்தை என்ன நீ தருட இதோடு தருடு எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க இல்லடா கோவலோட தாமோதரா அப்படின்னு அம்மா கட்டி கூட கிண்டல் பண்ணுறது தாமோதரா பார்த்தாடி தாமோதரன்னு சொன்னேன் சீ தாமோதரம் கிடையாது அம்மாவாசை குட்டி போடா கோஷம் காண்படையா சாணுப்பாடு ஏற்று வைத்தான். சாதாரண புருஷர்கள் ரோஷன் ஜாஸ்தி மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன ரோஷமா ஒன்றும் தெரியுது. அந்த சொல்லி ஏற்றி வச்சுக்கணும். ஒரு ரோஷமே இன்னும் காணி கிடைக்கிறது சொல்லிட்டு ஆண் பிள்ளை போறா நல்ல பிள்ளை போறா நவநீத சோறா தாமோதர அம்மாவாசை குட்டி தவட்டி வாங்க இன்னும் இதெல்லாம் கூட பொறுப்பு எடுத்துக்கணும். யசோதாமாரா பிள்ளைய ரொம்ப அபராதம் அனாத எங்க ஏதோ கவட்டி வாங்கி வச்சிருக்காரா அது மாதிரி நம்ம அனாதை தான் சக்தி. தாயும் இல்லை தந்தையும் இல்லை பந்தவும் இல்லை சகோதரனும் இல்லை ஊரும் இல்லை உலகம் இல்லை பிடிச்சவனும் இல்லை பிடிக்காதவனும் இல்லை அது தனிதான். அனாதை நாதன் இல்லாதவன் ஒரு அர்த்தம். நிஜமாவே இவனுக்கு மேம்பட்ட நாதன் யாரும் இல்லை. அதனால இவன் அனாதை தான். அநாதநாதா தீனா பந்தோன்றம் இல்லையா அநாதை அப்படின்னால அவர்களுக்கு நாதன் இல்லைன்னு அர்த்தம். நிஜமாவே இவனுக்கு மேம்பட்ட நாதன் யாரா லோகத்தை என்னைக்குமே ஒரே அநாதை கிருஷ்ணா ஒருத்தன் தான் யாருமே கிடையாது. போரா புரட்டி வாங்கின பயன் வாங்கிட்ட சோரா தாமோதரா திருட்டு பயன் பொம்பளை போட்டு நவராத்திரி கோடு கூட்டம் போறா ஓமா வரலாம் இவெல்லாம் சேர்ந்து வரலாம் பிடிக்கிறோம் ஒரு தள்ளிட்டு பொழுது சரி அந்த ஸ்ரீகள் ஒன்றா வந்து பிடிக்கிற 10 ஸ்திரீகள் ஸ்திரீ குழந்தைகள் இது யாரு பிடிக்குமா அதெல்லாம் அவங்க சுண்டரி மாதிரி தூண்டு இது எல்லாருக்கும் ஒரு தள்ளி எல்லாம் தப்பு ஓடாது நில்லுடா இவன் நின்று கத்த திரும்பி பார்த்துட்டு இந்த ஓட வேகத்தை சண்டை போட்ட வேகத்தை வெற்றி ஏற்கிறது திரும்பி பார்த்துட்டு போக